சார் பண்றது? அப்புறம் வீடியோ வரலன்னு மட்டும் எல்லாரும் கேட்பாங்க சார். ஆமா. இல்ல நல்லதுதாம்மா சொல்றேன் நான். இல்ல அது யூஸ்வலா வந்து அதோடைய வேலை ரெக்கார்டிங் சொல்றது வந்து திவ்யாவுடைய வேலை அப்படின்னு சொல்றேன். என்னுடைய ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேன். நேத்து என்ன ஆயிடுச்சு, என்னுடைய மைக்ஸை வந்து ஆஃப் பண்ணாம விட்டுட்டேன். அதனால எக்கோ அடிச்சு ஃபுல் ரெக்கார்டிங் எக்கோ அடிச்சிருக்கு. கேக்குது, விளங்குது, ஆனா ஃபுல் ரெக்கார்டிங்கும் எக்கோ அடிச்சிருக்கு. சரி, இன்னைக்கு டேட் வந்து நமக்கு 15 இல்லையா? 15th தானே இன்னைக்கு? ஆமா 15th தான். 16th. யோ 15th-யா? 15th தான். ஐயரே, உனக்கு பென்ஷனும் வந்துகிட்டு இருக்கு, சம்பளமும் வந்துகிட்டு இருக்குன்றதுனால 2 நாளாவா கிராஸ் பண்ண முடியும்? ஏயா ஐயர் வேகமா நாளை ஓட்டுறாரு. 2-3 ஆச்சு, எல்லாத்துலயும் 16th போட்டு இருக்கேன். நான் வருஷத்தையே தப்பிதமா போட்டிருக்கேன், அதுக்கு மேல என்ன வேண்டியிருக்கு? 15/03/26 DFA அதையும் எழுத வேண்டியதா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப வந்து எடுத்து பார்க்கும்போது இவங்க தான் அவங்க தான் சொல்லிட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு நிறைய பேர் வரல போல இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வரல. 1 2 பகீரதி, பாக்யலட்சுமி, கிறிஸ்டினா இருக்கு, திவ்யா, பவித்ரா, ராமச்சந்தர் சார், சௌபர்ணிகா, நிறைய பேர் வரல. இன்னைக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு நான் புது டாபிக் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா? 5 நிமிஷம் ஆச்சு. ஆக்சுவலா 15 minutes ஆயிடுச்சு. நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான் இல்லையம்மா? ஆரம்பிச்சிட வேண்டியதான், நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஓகே, என்ன இன்னைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? Elements of magazine page. ஆமா, எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேகசின் பேஜ். அடேங்கப்பா, பிரமாதம், வெரி குட். ஞாபகம் இருக்கு. இல்ல அப்ப ஆக்சுவலா வந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன்னு அர்த்தம். எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேகசின் பேஜ் அப்படின்றப்ப வந்து என்ன, பில்டிங் பிளாக்ஸ் இதெல்லாம் வச்சுதான் ஒரு பேஜை வந்து நம்ம செட் பண்றோம். எப்படி டாட், லைன், ஷேப், ஃபார்ம், டெக்ஸ்சர், so on and so forth. டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு லைட் அண்ட் ஷேட் எல்லாமே வந்துருது அதுக்குள்ள. கலர் அப்படின்றதுலாம் வர்றது எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வேற சர்டன் திங்ஸ். இப்போ வந்து அதை லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். லிஸ்ட் அவுட் பண்ண போறோம்னா இப்போ எதுக்காவது லிஸ்ட் அவுட் பண்றோம்? நான் முதல்ல எழுதிடுறேன். ஒரு மேகசினை கையில் எடுத்துட்டு உட்காரணும்னு யோசிச்சேன், மறந்துட்டு வந்துட்டேன். சும்மா நம்ம ஒரு நோட் புக், நான் என்னுடைய நோட் புக் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம். சரியா? ஆமா, அதான் சரியா வரும். என்னுடைய கேட்டலாக் இருக்கு. ஆனா சரி, இப்போ வந்து ஒரு மேகசின் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப முதல்ல வந்து சில காமனாலிட்டிஸை பத்தி பேசிடுவோம், அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸுக்கு போவோம். ஒரு மேகசின் வந்து முதல்ல நம்ம மேகசின்ல எதை பார்க்குறோம்? கவரை பார்க்குறோம். சரியா? அப்போ ஃப்ரண்ட் கவர் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ மேகசின் பேஜ். சரியா? உள்ள முதல்ல வந்து எழுதிக்கிறோம். ஃப்ரண்ட் கவர். அப்போ ஃப்ரண்ட் கவர்ல என்னென்ன இருக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டி வரும். அதை பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ மேகசின் வாங்கியிருக்கோம். வாங்கின உடனே
திறந்து பார்க்க போறதில்ல. வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னாலுமே வி பிரிங் இட் டு அ பிளேஸ், எங்கேயாவது ஒரு இடத்துல ரெஸ்ட்ஃபுல்லாக தான் இருப்போம். இல்லாட்டி ஒரு சப்போஸ் ஒரு கியூல நின்றுட்டு இருக்கோம்னா ஒரு வேளை புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். மேகசின்ல அப்போ ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்குறோம். அதில் ஃப்ரண்ட் பேஜில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும்ன்றதை நம்ம வந்து டீட்டெயில்டாக போவோம், அதுக்கப்புறம் போவோம். இதை என் டிராயிங்காக நானாக செஞ்ச நோட் புக், இது மாதிரி நோட் புக்ஸ் செஞ்சு வச்சுக்கிருவேன். பேஜஸ் ஞாபகம் இருக்கா? இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி செஞ்சது. இது 25 அக்டோபர். இது அப்படி அப்போ பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது வந்து ஆக்சுவல் லீஃப், அந்த வெயின்ஸ் மாத்திரம் இருக்கிற லீஃப். இன்னும் 2-3 டிராயிங் இருக்கும், எங்க இருக்குன்னு தெரியல. இது ஒண்ணு, ஒரு நியூடு ஒண்ணு. இது வந்து என்னுடைய 75th பர்த்டேக்கு சன், ஒய்ஃப், சன், டாட்டர் இல்லா எல்லாம் சேர்ந்து ஒரு எஸ்டேட்டுக்கு போயிருந்தோம், ஒரு காஃபி எஸ்டேட்டுக்கு. அங்க நாங்க தங்கி இருந்ததுக்கு பின்னாடி இருந்த பேக்யார்டு. இது பென்சில், கலர் பென்சில் இல்லை இது. அப்ப வந்து என்னன்னா நிறைய விஷயங்கள் உள்ள வந்து வருது. இது வந்து எங்க கொடைக்கானல்ல இந்த ட்ரிப்புக்கு முந்தின ட்ரிப்பு போயிருந்தப்ப டே 1 போய் இறங்கி கீழே இறங்கி உட்காந்துட்டு அங்க இருந்து பார்த்து வரைஞ்சது. ஸோ என்ன சொல்ல வர்றேன்னா, அப்ப தெர் ஆர் சோ மெனி ஆஸ்பெக்ட்ஸ் டு அ மேகசின் பேஜ். இது மேகசின் வச்சுக்கிறோம். அப்ப ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆட்டோமேட்டிக்கா பேக்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப இதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஜாப் இருக்கு, இதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஜாப் இருக்கு. அதை வந்து பேக் கவர்னு சொல்லுவோம் இல்லையா? நேச்சுரலி எல்லாம் லாஜிக் தான். இப்ப மேகசின் வாங்கினா பின்னாடி திரும்பி பார்க்குறோம். தேர் குட் பி அன் அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஜென்ரலாக வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். சில ஸ்பெசிபிக் மேகசின்ஸ்ல வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய மேகசினுடைய டீட்டெயில், பப்ளிஷருடைய டீட்டெயில், அதர் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல போடுவாங்க. ஒரு மேகசினை எடுத்துட்டு வந்துடுறது பெட்டரோ? இருங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு விட்டுங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். எடுத்து வச்சுட்டு உட்காரணும்னு யோசிச்சு மறந்துட்டேன். ஒரே ஒரு ஜஸ்ட் கிவ் மீ a minute. வந்துட்டேன். சாரி அபவுட் தட் இன்டரப்ஷன். அது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறதோட காட்டிட்டு எக்ஸ்பிளைன் பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு எனக்கு.
இதுக்காகவே எங்கேயும் அசையறது கிடையாது. ஓகே, சரி. அப்போ ஒரு மேகசின் எடுத்துட்டு வந்தேன், 2 மேகசின் எடுத்துட்டு வந்தேன். 2 மேகசின் கொஞ்சம் சீரியஸ் மேகசின்ஸ் தான். ஒன்று வந்து அந்த மார்க்னு ஒரு மேகசின் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மார்க் மேகசின் வந்து கேலிகோ மில்ஸ், சூரித் சாராபாய் கேலிகோ மில்ஸ் அகமதாபாத், அவங்க வெளியில விடக்கூடிய ஒரு மேகசின். சரியா? இதான் ஃப்ரண்ட் கவர். அப்ப ஃப்ரண்ட் கவர்ன்றப்ப என்னென்ன இருக்கு? மேகசினுடைய பேர் இருக்கு. சரியா? இது வந்து ஆர்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின், த ஆர்ட் நியூஸ் மேகசின் ஆஃப் இந்தியா. இப்போ வந்து நமக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஹைரார்கி படி இதுதான் முக்கியமானது. அப்போ அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த கொடுத்துட்றாங்க. ஜென்ரலி வி ஸ்டார்ட் ரீடிங் ஃப்ரம் லெஃப்ட் டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா வேற சிவங்க வந்து இங்க டெலிபரேட்டா அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. திஸ் இஸ் அ காமனஸ்ட் பிளேஸ். இல்ல, நான் வந்து காமனா இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி நான் செய்ய போறேன் சொல்லிட்டு தே கோன்ட் கீப் இட் தேர். இல்ல அப்படி ஒரு கான்செப்ட் இங்க கூட போடுவாங்க. இந்தியா மேகசின், அப்புறம் இந்தியா டுடே வந்து இங்க எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். மேகசின்ஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்ப இது இருக்கட்டும், இந்த மேகசின் இருக்கட்டும், இது அப்புறம் நான் வர்றேன். இந்த மேகசின் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரண்ட் கவர், பேக் கவர், லிமிடெட் எடிஷன் செரிகிராஃப்ஸ் பை ராமச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு செரிகிராஃப் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் கம்பெனி, ஆர்ட் மார்க்கெட் பண்றவங்க. இது ஆர்ட் மேகசின், ஆர்ட் இந்தியா. அப்ப அதோடைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. அதோடைய அட்வர்டைஸ்மெண்ட் மாத்திரம் இல்லாமல் இங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பேஜ்ல அந்த மேகசினை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன், ரெஜிஸ்டர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மேகசின் வந்து என்ன ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஜென்ரலா ஒன்று இருக்கும். நம்ம இந்த பெயிண்டிங்குள்ள நம்ம உள்ள போக வேண்டாம். லிஸ்டிங் நேஷனல், இது காமன் மேகசின் இல்லாததுனால அந்த ஃபார்மேட் அவங்க யூஸ் பண்ணல. ஆக்சுவலா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, பின்பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான் போட்டிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்னா இந்த ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் வந்து மார்க் ஃபவுண்டேஷன்ல இந்த பெயிண்டிங் இருக்குன்றத காட்டுறதுக்காக போட்டிருக்காங்க. இப்ப இங்கேயும் வந்து ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியா அண்டர் நம்பர் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அந்த மேகசீனை பத்திய ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அங்க போடுறாங்க. சரியா? அது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ஆகுது. நான் சில இதுகள் வர்றேன். இங்க நார்ம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதுக்கு போனோம்னா நம்ம வந்து கவர், பேக் கவர், கவர்ல என்ன இருக்குன்றத அப்புறம் பார்ப்போம். இன்சைட் கவர், இன்சைட் ஃபர்ஸ்ட் பேஜ்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இது ரெண்டையும் ஒரே தான் யூஸ் பண்ணிட்டாங்க அவங்க. இன்சைட் கவர், இன்சைட் ஃபர்ஸ்ட் பேஜ். இது ஜென்ரலா வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் சீரியஸ் ஜேர்னல்ஸா இருக்கு, எஜுகேஷனல் ஜேர்னல்ஸா இருக்கு, அந்த மாதிரி பீரியாடிக்கல்ஸ். ஆனா எஜுகேஷனல் ஜேர்னல்ஸ், பீரியாடிக்கல்ஸ் மந்த்லி வந்துகிட்டு இருக்கு, வீக்லி வந்துகிட்டு இருக்கு, எனி 2 monthsக்கு ஒரு தடவை வாட் எவர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப என்ன செய்வாங்கன்னா, இந்த இடத்துல வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷனை ஃபுல்லா போடுவாங்க. இல்லாட்டி இங்க அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா போடுவாங்க. இன்னும் கெஸ்ட் வந்து தானே வர முடியலையா?
என்னது அட்மிட் ஓகே அட்மிட் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஆக்சுவலா வந்து நீங்க அட்மிஷன் கேட்க வேண்டிய தேவையில்லை, நீங்களா உள்ள நுழையலாம்னு நான் நினைக்கிறேன் சார். யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் வித் பிரிட்ஜ் அகாடமி சம்திங் லைக் தட். ஓகே சரி, அதை பார்க்கலாம். இப்ப திரும்ப வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பேஜஸ் நிறைய போகுது, அதுதான். சரி, இப்ப இங்க வந்து என்ன வருது, இல்ல இதுவும் இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து இது என்ன மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு, எடிட்டர்ஸ் நோட் மாதிரி இருந்துச்சு. அப்ப அந்த புக்கை யார் பப்ளிஷ் பண்றாங்களோ அவங்க வந்து இந்த புக்கை பத்தி, இந்த இஷ்யூவை பத்தி, இந்த பர்டிகுலர் புக்கை பத்தி மந்த்லி வந்துகிட்டு இருக்கு அது வேற, இந்த பர்டிகுலர் இஷ்யூவை பத்தி சொல்லுவாங்க. அது மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா அது வேணும்னு அது செஞ்சிருக்காங்க, ஜஸ்ட் டு அட்ராக்ட் அஸ். இப்ப நான் வந்து அந்த பேஜுக்கு, எந்த பேஜுக்கு போயிட்டு இருக்கேன்னா கண்டென்ட்ஸ் பேஜுக்கு போயிட்டு இருக்கேன்னா, கண்டென்ட்ஸ் பேஜ் எவ்வளவு பாடி ப்ரிலூட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்ப அந்த மேகசினோடைய ஓகே, அவங்களுடைய ஒரு என்ன உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரிபியூட்டர்ஸ், இது எடிட்டோரியல் வந்துருச்சு. அங்க ஃபர்ஸ்ட் மெயின் ஆர்டிக்கல் அது, அப்ப அது வந்திருக்கு, அங்க உள்ள வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் வந்து கண்டென்ட்ஸ் பேஜ். இது வரைக்கும் வந்தது கண்டென்ட்ஸ் பேஜ் தான். வேற வேற பேர் எடிட்டோரியல் அப்படி இப்படின்லாம் நியூஸ் கொடுத்தவங்க வேற. இது ஆக்சுவலா கண்டென்ட்ஸ் சொல்லிட்டு அதை தனியா கொடுத்துறாங்க. இதுல ப்ரீலோடு கான்ட்ரிபியூட்டர்ஸ் இது ஃபுல்லா வந்துருக்கு. இந்த பேஜ்ல இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த மேகசினை பத்தி இருக்கக்கூடிய பிரசிடென்ட் யாரு, எடிட்டர் யாரு, டெக்ஸ்ட் எடிட்டர், ஓகே, எடிட்டோரியல், சப்ஸ்கிரிப்ஷன் என்கொயரிஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், எங்க பிசினஸ் நடக்குது, பிரிண்டட் அண்ட் பப்ளிஷ்டு பை, இதுகள் ஃபுல்லா வந்து மேண்டேட்ரி. இது வந்து நீங்க மேகசின்ல கொடுத்து தான் ஆகணும். சரியா? ரெஜிஸ்டர் நம்பர் கடைசி பேஜ்ல கொடுத்துருக்கீங்க. இப்ப வந்து ஆரம்பிச்சிருது. சரியா? அதே மாதிரி பேக் பேஜ்னு சொல்லி சொன்னோம், இத பேக் இன்சைடுன்னு சொல்லி சொல்லுவோம். இது ஃப்ரண்ட் பேஜ், இது வந்து ஃப்ரண்ட் இன்சைடுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி பேக் பேஜ், பேக் இன்சைடு. சரி, அதுக்கு போயிருவோமா? நான் வரிசையா எழுதிக்கிட்டே வந்துட்டே இருக்கேன். வேற எதுவும் இடையில சொல்லணும் அப்படின்னா எப்பயுமே சொல்லலாம். சரியா? ஸ்டாப் பண்ணி, இல்ல சார் இது என்ன கேட்கறதா இருந்தாலும் சொல்ல, சார் அப்படி ஒண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதா இருந்தாலும் கேட்கலாம். சரி, இவ்வளவு தூரத்துல தான் இருக்கு. இதுக்கு பக்கத்துல கொண்டு வந்தேன்னா எல்லாத்தையுமே நான் கட்ட வேண்டியிருக்கும். ஃப்ரண்ட் கவர், அப்ப நான் வந்து 1 2 3 4ன்னு சொல்லிட்டு போட்டு வராம 1 2 இதை மாத்திரம் நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் நான் வந்து நம்பர் போடாம எழுதிட்டே வந்துருப்பேன். சரியா? அப்ப என்ன இருக்கும், பேக் இன்சைடும் ஒண்ணு இருக்கும். சரி, இது வந்து நம்ம பேஜஸ், மீதி எல்லாம் பேஜஸ். சரியா? இப்ப இந்த பேஜஸ்க்கு மாத்திரம் தான் நம்ம வந்து we give them a name. ஏன்னா ஃப்ரண்ட் கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்கோம், பேக் கவர்னு ஒரு பர்டிகுலர் நேம் கொடுத்துருக்கோம். அது வந்து எல்லா மேகசின்லயும் இருக்கும், எனி பப்ளிகேஷன் இருக்கும். எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேகசின் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப பப்ளிகேஷன் சொல்லி சொல்லுவோம் அதை, இல்லையா? பப்ளிகேஷன். அப்ப ஃப்ரண்ட் கவர்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த கவரை ஒட்டி பேக்ல ஒண்ணு இருக்கும், ஃப்ரண்ட் இன்சைட். அப்ப பேக் கவர்னு ஒண்ணு இருக்கு, அப்ப பேக் இன்சைட்.
இந்த 4 பேஜஸும் அட் த டிஸ்கிரிஷன் ஆஃப் த பப்ளிஷர். இப்போ வந்து நம்ம மேகசினை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி, எப்பன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, 25 இயர்ஸ்ல அதோட கூட ஆயிடுச்சு. 50 இயர்ஸ்க்கு முன்னாடி 74ல தான் அவங்க இந்திரா காந்தி இறக்குறாங்க இல்லையா? இந்திரா காந்தி வாஸ் அசாசினேட்டட் இன் 74, ஐ ரிமெம்பர். 76 இல்லை 74. ஸோ 52 இயர்ஸ் நம்ம பேசியிருக்கோம். 52 இயர்ஸ்க்கு முன்னாடி, 52 இயர்ஸா என்ன உண்மையா தான் பேசிட்டு இருக்கோமா? 84, சாரி 84, 44 இயர்ஸ் சரியா? 84. எனிவே தட் டூ இஸ் அ வெரி லாங் டைம். அப்போ வந்து ஃப்ரண்ட், ஒரு நியூஸ் பேப்பரோடைய ஃப்ரண்ட் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த நியூஸ் பேப்பருடைய பேர் இருக்கும். நியூஸ் பேப்பருடைய பேரை வந்து என்ன சொல்லுவோம்னா மாஸ்ட் ஹெட்னு சொல்லுவோம். நேம் ஆஃப் மேகசின். பீரியாடிக்கல்னு போடலாம் நம்ம, இல்லாட்டி பீரியாடிக்கல்னு எழுதிடுறேன். பீரியாடிக்கல்னா அந்த நேம் எதுக்காக சொல்றோம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஃபார் த ரெக்கார்ட், பீரியாடிக்கல் எதுக்காக சொல்றோம்னா ரெகுலரா வருது. எவ்ரி வீக் வரும், எவ்ரி டே வரும், எவ்ரி ஈவினிங் வரும், எவ்ரி மந்த் வரும், ஒன்ஸ் இன் 2 months வரும், குவார்டர்லி வரும், ஹாஃப் இயர்லி வரும். அப்ப இவ்வளவு பீரியடுக்கு ஒரு இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் அந்த பீரியாடிக்கல்ன்ற வேர்டு யூஸ் பண்றோம். சும்மா ஜஸ்ட் என்னன்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது. நேம் ஆஃப் மேகசின் என்ன சொல்லுவோம்னா மாஸ்ட் ஹெட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மாஸ்ட் ஹெட்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியுதா? மாஸ்ட் ஹெட்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியுதா? ஒரு கப்பல், ஒரு சேலிங் ஷிப். சேலிங் ஷிப் தான் நமக்கு தெரிஞ்ச கப்பல் அப்படின்றது சேலிங் ஷிப் தான். அதுக்கு வந்து பாய்மரம் தான் இருக்கும் இல்லையா, செயில் இருக்கும். அந்த செயிலை ஏத்துறதுக்கு நடுவில் ஒரு பெரிய ட்ரீ ஒண்ணு வச்சிருப்பாங்க. சிங்கிள் ட்ரீயா இருக்கலாம், ஆனா சிங்கிள் ட்ரீ இல்லாம ஜாயிண்ட் பண்ணி இருக்க ஒரு கொடி. ஆனா பெரிய ஒரு 40-50 ஃபீட் ஹை, சமயத்துல அதோட ஜாஸ்தி 100 ஃபீட் ஹை. சில ஸ்கூனர்ஸ் எல்லாம் இருக்கிறதுலாம் பயங்கரமா இருக்கும், பாக்குறதுக்கே பயமா இருக்கும் அது பாக்குறதுக்கு. அதுல மேல கயிறு கட்டி அதை ஏத்துவாங்க. அது மேல வந்து வாட்ச் டவர் ஒன்று இருக்கும், ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ரவுண்டா போட்டிருப்பாங்க. அதுல ஒருத்தன் மேல நின்றுட்டு இருப்பான். யோசிச்சு பாருங்க, போட்டு அப்படியே அசைஞ்சிட்டு இருக்கும்போது அது மேல நிறுத்தி வச்சோம்னா எப்படி இருக்குங்க ஒரு ஆளை. அதுலதான் கொடி பறந்துகிட்டு இருக்கும். அந்த கொடியை வச்சுதான் எந்த ஊர் ஷிப் இது, இந்த ஷிப்ல யார் வர்றாங்க, இஃப் தேர் இஸ் அ கிங் கம்மிங், சில கலர்ஸ் இருக்கும். ஒரு வாருக்காக ஒரு கிங் போயிட்டு இருக்கான், இல்லாட்டி வாருக்காக ஒரு பெரிய என்ன சொல்றது ஜெனரல் ஒருத்தன் போறான், ஒரு தளபதி ஒரு ஆளு போறான் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் பிளாக் இருக்கும். அப்ப அதுதான் திஸ் அனௌன்சஸ் அபவுட் த ஷிப், அதான் மாஸ்ட் ஹெட்னு சொல்லுவோம். அப்ப மேகசினோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரும், அது யூஸ்வலா டாப்ல வரும். அதை வந்து மாஸ்ட் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரியா? இப்ப அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. வேற என்ன இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து அப்படியே சைட்ல எழுதிக்கிட்டே வந்துகிட்டே இருப்போம். பேக் கவர்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு. இப்ப ஃப்ரண்ட் கவரோடைய இன்சைட், அதுல வந்து யூஸ்வலா என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப கிடையாது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்றேன், 84ல தான் ஃபர்ஸ்ட் டைம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் டெல்லியில இருக்க பெரிய பேப்பர் இல்லையா? ஆமா,
டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் டிஓஐ ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஃபுல் கருப்பு போட்டு இந்த அம்மாவை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. ஃபுல் பேஜ் வாஸ் பிளாக். ஸோ யூசிங் இட் ஃபார் நியூஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து அந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்துடும். அப்போ இருக்கக்கூடிய கரண்ட் நியூஸில் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஹைரார்கி படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஆகிட்டே வரும் காலம்ஸ். அந்த ஹெட்லைன்ஸ் கொடுக்கறது ஹெட்லைன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ சப்லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது ஒன்றுக்கு ஒரு பேர் ஒன்று வருது, அதெல்லாம் அப்புறம் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் இல்லாமல் ஃப்ரண்ட் பேஜில் வந்து இந்த வச்சுக்க சொல்லிட்டு த நேஷன் இஸ் மோர்னிங், நாங்களும் மோன் பண்றோன்றது காட்டுற மாதிரி. அதுல இருந்து என்ன எடுத்துட்டாங்கன்னா, இப்பெல்லாம் ஃப்ரண்ட் பேஜ்ல பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் விடுறாங்க இல்லையா? நியூஸ் பேப்பர் வாங்கின உடனே அதை ஓப்பன் பண்ணோம்னா இப்ப கட்டாயமா வந்து புக் வாங்கி படின்னு சொல்லிட்டு போட மாட்டேன்றாங்க. இந்த செருப்பு வாங்குங்க, அதுவும் வந்து ஆம்பளைகளுக்கு ஷூவும் போட மாட்டாங்க. இந்த விமனுக்கான ஸ்லிப்பர்ஸு, ஜுவல்லரி, எந்த ஆம்பளைக்கு ஜுவல்லரி போட்டுக்கிட்டு இருக்கா? போடக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அப்ப அத வந்து அந்த கான்செப்ட் ஆஃப் ஃப்ரண்ட் பேஜ் ஹோல்டிங் த மாஸ்ட் ஹெட் ஹாஸ் பின் ரிமூவ்ட். ஆனா என்ன செய்யறாங்கன்னா, நியூஸ் பேப்பர் வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து மாஸ்ட் ஹெட்டோட தான் ரெடி பண்றாங்க. அப்ப நியூஸ் பேப்பரை வந்து ஓபன் பண்ண உடனே பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு வி கிவ் யூ ஒன் ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட். ஹாஃப் பேஜும் தரமாட்டேன்றாங்க. அது உள்ள இன்சைட்ல வந்து வேணா ஹாஃப் பேஜ் இருக்கு தவிர இதுல வந்து ஃபுல் பேஜ். அதை தனியா பிரிண்ட் பண்ணி மேல ஒட்டிடுறாங்க. அப்படி அப்படி ஒண்ணு செய்யறாங்க. ஓகே. ஸோ த கான்செப்ட் ஃப்ரண்ட் கவர் வந்து நேம் ஆஃப் மேகசின் மாஸ்டர்டா இருக்கும் அப்படின்றது வந்து நாட் நெசசரி. சரியா? இப்ப நியூஸ் பேப்பரை நீங்க பாத்தீங்கன்னா, நான் இன்னும் ஆக்சுவலா எலிமெண்ட் ஸ்கூல்ல உள்ள வரல. நம்ம உட்காந்து கதை பேசிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இத நம்ம பொழுதுபோக்க கதை பேசிட்டு உட்காந்துருப்போம்ல, இப்ப பார்த்தாலும் அதை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுறேன். இங்க ஏதாவது இது உடனே எழுத வேண்டி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு மூந்தி ஒரு பீரியட்ல வந்து நியூஸ் பேப்பர், அது இது ஜேர்னல் எது எடுத்துக்கிட்டாலும் பிராட் ஷீட், அது ஒன்னுக்கு ஒரு பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பெல்லாம். ஒரு பர்டிகுலர் செட்டப் தான் இருக்கும். ஃப்ரண்ட் பேஜ்ல டாப்ல வந்து இந்த இடத்துல வந்து மாஸ்டர்ட் இருக்கும். சரியா? இந்த இடத்துல மாஸ்டர்ட் இருக்கும். மாஸ்டர்ட் இருக்கும். இந்த சைட்லயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இந்த சைட்லயும் அந்த சைட்லயும் இருக்கிற ஸ்பேஸ்ல ஏதாச்சும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. யூஸ்வலி ஒரு 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 மங்களகரமான அட்வர்டைஸ்மெண்டா இருக்கும். ஃபாஸ்ட் ட்ராக் கூலிங் கிளாஸை போட்டுட்டு பேய் மாதிரி நின்றுட்டு இருக்கிறது இல்லை, அப்படியெல்லாம் போட மாட்டாங்க. அது குங்குமம் அட்வர்டைஸ்மெண்ட். ஆக்சுவலா அந்த பீரியடை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மஞ்சள் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், ஜுவல்லரி கடை அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். இப்போ ஒரு என்ன சொல்றது, ஹோலி வருது அப்படின்னா அந்த ஹோலி சம்பந்தப்பட்ட ஸ்வீட் எல்லாம் இருக்குல்ல, சந்திரகலா இருக்கு, அதுகள்லாம் இருக்குல்ல, அந்த அந்த ஸ்வீட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ கொஞ்சம் ரிச்சுவலிஸ்டிக்கா இருக்கும். இதை வந்து மாஸ்டர்ட்னு சொன்னோம் இல்லையா? இதை ரெண்டையும் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இயர் ஆட்ஸ் அப்படின்வாங்க. அதை காது மாதிரி இருக்குதான் அது ரெண்டு சைட்லயும்.
இப்ப இயர் ஆட்ஸ் யார்ட்டையாச்சும் போய் இருக்கிறதுலயே பெஸ்ட் டாப் மோஸ்ட் ஜீனியஸ் மேகசின் எடிட்டர்கிட்ட போய் இயர் ஆட்ஸ்னா என்னங்க சொல்லிட்டு கேட்டேன். இயர் ஆட்ஸா, ஹியரிங் எய்ட் ஆடான்னு சொல்லிட்டு கேட்பான். கம்ப்ளீட்டா வந்து ஒகாபுலரி மாறி போச்சு. நான் வந்து 7.5 டெக்கேட்ஸ் லிவ் பண்ணியிருக்கேன். 7.5 டெக்கேட்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 டெக்கேட்ஸ் வந்து ஓல்டு வேர்ல்டு. ஆக்சுவலா ஓல்டு வேர்ல்டு அது. இப்போ உங்களோட வேர்ல்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓல்டு வேர்ல்டு அது. அதனால சில விஷயங்கள் வந்து நான் சொல்றது வந்து இப்ப வந்து பழக்கத்துல இல்லவே இல்லை. சரியா? இப்ப வந்து இது வரைக்கும் வந்துட்டோம். இப்ப பேக் கவரை பத்தி பேசினா, பேக் கவர் வந்து யூஸ்வலா வந்து ஒண்ணு வந்து இன்ஃபர்மேஷனா இருக்கும். மேகசின் இன்ஃபர்மேஷன், பீரியாடிக்கல்னு எழுதிடுவோமா? பீரியாடிக்கல்ன்ற வேர்டை வச்சுக்கிறோமா? இன்ஃபோ இன்ஃபோ ஆர் ஆட். சரி, அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஆடுன்னு எழுதிக்கிறோம். ஒரு தடவை எழுதிடுறேன். ஸ்பெல்லிங் சரியா இருக்காமா? ஃப்ரண்ட் இன்சைட், பேக் இன்சைடு வந்து இன்ஃபோவா இருக்கலாம். ஒரு சமயத்துல இன்ஃபோவா இருந்துச்சு, இன்ஃபோவா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இட் கேன் பி ஆட். சரியா? இப்ப நீங்க எந்த மேகசின் எடுக்கிறீங்களோ அந்த மேகசின்ல எப்படி இருக்கோ அதை வச்சு டிஸ்கிரிப்ஷன் எழுதிருங்க. இந்த மேகசின் அதை நம்ம செய்ய போறோம். என்ன செய்ய போறோம்ன்றத சொல்லவா? ஏதாவது ஒரு மேகசின் ஒன்று சூஸ் பண்றோம் நம்ம. வாட் எவர் மேகசின் வி வாண்ட் டு சூஸ். ஃபேஷன் மேகசினா இருக்கலாம், பாலிட்டிக்கல் மேகசினா இருக்கலாம், குக்கரி மேகசினா இருக்கலாம், இது வாட் எவர், மியூசிக் மேகசினா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இப்ப என்ன செய்றீங்க நீங்க? அந்த மேகசினை எடுத்து இப்ப அந்த சீரீஸ்ல ஃப்ரண்ட் கவர், பேக் கவர், ஃப்ரண்ட் இன்சைட், பேக் இன்சைட், மீதி எல்லாம் எப்படி வேணாலும் போகலாம். இனி அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லிட்டு நிறைய போகலாம். ஏன்னா மேகசினை திறந்தவுடன் நம்ம கண்டென்ட்ஸ் பேஜ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரண்ட் கவர்ல இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கிறோம். இது என்ன பார்க்கிறோம் நம்ம? நான் இங்கே எழுதிட்டு வந்துடுவா, இங்கே எழுதிடுவா, இங்கே எழுதிட்டு வந்துடுறேன். நீங்க எப்படி அதை கம்போஸ் பண்றீங்களா? கம்போஸ் பண்ணிக்கங்க. இஷ்யூ நம்பர், அந்த மேகசினுடைய இஷ்யூ நம்பர், மேகசினுடைய பேர் வந்துருச்சு, மாஸ்டர்ட் வந்துருச்சு. மாஸ்டர்ட் பிளஸ் மாஸ்டர்டு, இதுல வந்து என்ன மேகசின் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க இல்ல? இப்போ வந்து இதுல வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஆர்ட் நியூஸ் மேகசின் ஆஃப் இந்தியா வால்யூம் அது வந்துருச்சு, டிராவலிங் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க் மேகசின் ஆஃப் த ஆர்ட்ஸ். அது மாத்திரம் இல்ல, இதுல வந்து டேட் எல்லாம் இங்க இருக்குமா? இங்க டேட் இருக்கு. வால்யூம் 75 நம்பர் 3 டிசம்பர் 20, மார்ச் 24 வரைக்கும் இது. இது பயானுவல் விலை காஸ்ட் வந்துருது. அதே மாதிரி இதுலயும் காஸ்ட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க, அங்க இருக்கு. வால்யூம் 17 இஷ்யூ 3 குவார்டர் 3 2013 rupees 150 ரேட் US டாலர். அதாவது இது எப்ப 2013ல வந்து இது வந்து US டாலர்ஸ் 10 rupees 150, 6 pounds. எனிவே ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. அப்ப என்னென்ன இருக்கும் அதுல? டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த மேகசின், மேகசின் கண்டென்ட்ஸ் இல்லையா? மேகசின் கண்டென்ட். அப்ப கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன் எழுதிடுவோம். அத கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன்.
date, issue, number, and cost. price ன்னு போட்டுருவோமா? சரியா தான் போயிட்டு இருக்கேனா? வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கிறது வந்து இப்படி இருக்கணுமே, நான் பார்த்தது இப்படி இருந்துச்சு, நீங்க யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு இப்படி இருக்கே அப்படின்னு எதுவும் இருக்கா? இன்னைக்கு என்ன ஆக்சுவலா வந்து ரொம்ப குறைச்சலான நாட்கள் தான் ஏன் வந்திருக்காங்க, என்னன்னு தெரியல. தர்ஷினி, திவ்யா, பாகியல் ரெண்டு பேரும் வந்தாங்க, எங்கேயோ அவங்க அவங்களும் திரும்ப போயிட்டாங்க. ஆமா, மொத்தம் 7 பேர் இருக்காங்க. ஆமா, பண்பறிவு, என்ன பவித்ரா, சௌபர்ணிகா. இல்ல, இந்த நம்ம ரெக்கார்டிங்க போடுறது வந்து ஒரு நல்லதுக்காக நம்ம ரெக்கார்டிங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இது ரெக்கார்டிங்க போடுறது தப்பிதமால போயிருது இப்ப. சரி, எனிவே இதுகள் ஃபுல்லா வந்துருது. அது மாத்திரம், இது அவ்வளவுதான் இருக்குதா? ஜஸ்ட் ஆஃப் வாட் இஸ் இன்சைட், இல்லையா? என்ன சொல்றது, ஒரு ஒரு குறிப்பு, இண்டிகேஷன் ஆஃப் வாட் இஸ் இன்சைட். சரியா? உள்ள என்ன இருக்குன்றத வந்து ஒரு இண்டிகேட் பண்ற மாதிரி. வேற எதுவும் நல்ல வார்த்தை ஞாபகம் இருக்கா? வேற என்ன எழுத முடியாது? இண்டிகேஷன் ஆஃப் கண்டென்ட்ஸ். சரியா? இண்டிகேஷன் ஆஃப் வாட் இஸ் இன்சைட். கண்டென்ட்ஸ் வேணாம். கண்டென்ட்ஸ்னா உடனே நமக்கு அந்த கண்டென்ட்ஸோடைய லிஸ்ட் போடுவோம்ல, பேஜ் போட்டு, அது ஞாபகம் வந்துருது. இண்டிகேஷன் ஆஃப் வாட் இஸ் இன்சைட். வேற யாருக்காவது என்னமாச்சும் வேற மாதிரி சொல்லலாம்னு தோணுதா? என்ன பவித்ரா, திவ்யா, கிறிஸ்டினா, பண்பறிவு, என்னமாச்சும்? அதாவதுமா, இப்ப எப்படின்னா, தீம்ன்றது வந்து நம்ம மேகசினுக்கான தீமை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா, மாஸ்டர்ட ஒட்டியே அதுல எழுதியிருந்தாங்க தெரியுமா? இந்தியா த ஆர்ட் மேகசின் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க இல்லையா? அதுதான் தீம். அது வந்து இங்க எழுதுவாங்க. ஆமா, அப்படி இருக்கலாம். இண்டிகேஷன் ஆஃப் வாட் இஸ் இன்சைட் ஒன்னு. அதுலயே நான் வந்து பாயிண்டா இல்லாம டாபிக்ஸ் ஆஃப் த இஷ்யூ அப்படி போட்டுருவோமா? அந்த இஷ்யூல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னன்றது முக்கியமான. எல்லா டாபிக்கும் போட மாட்டாங்க. ஒரு 4 டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எடுத்து போடுவாங்க. இப்ப நம்ம குமுதம், ஆனந்த விகடன், இந்தியா டுடே, ஃபிலிம் ஃபேர், சினி பிளிட்ஸ் எல்லாம் இருக்கான்னு தெரியல எனக்கு, வோக் மேகசின், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அப்படின்னு. இப்ப இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மேகசின் சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மேகசின் டெடிகேட்டட் ஃபார் ஹை கிளாஸ் ஆர்கிடெக்சர் அண்ட் டெக்கரேஷன், whatever. ரைட். அப்படி எக்ஸாக்ட் கிடையாது, நானா சஜஸ்ட் பண்ணி சொல்றேன். அப்புறம் கீழே வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ஃபாண்ட்ல வேற மாதிரி ஒரு இதுல எழுதியிருப்பாங்க. ஒரு போட்டோகிராஃப் ஒன்று இருக்கும், மாஸ்டர்ட். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷுவல் ஒண்ணு கட்டாயமா இருக்கும். சரியா? மாஸ்டர்ட், சாமி படமா இருக்கட்டும், ஒரு டிராயிங்கா இருக்கட்டும், ஒரு போட்டோகிராஃபா இருக்கட்டும், இப்ப ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வந்து நேஷனல் ஜியோகிராபிக்ல பிளாக், ஒயிட், yellow
கண்டென்ட்ஸ் அதில் ஃபர்ஸ்ட் பேஜில் தான் இருக்கும். அதாவது கம்ப்ளீட் கண்டென்ட்ஸ் இல்லை, அந்த தீம் என்னம்மா வேர்டு சொன்ன, தீமா டாபிக்ஸ் இல்லையா? Yes, sir. டாபிக்ஸ் டாபிக் ஆஃப் த மந்த் ஆமா. இல்ல தீம் ஆஃப் த மந்த் அந்த மாதிரி சொன்னேன் சார். ஆமா, டாபிக்ஸ் ஆஃப் த இஷ்யூ. ஆஃப் த இஷ்யூன்னு போட்டுறேன். மந்த் வீக்காவும் இருக்கலாம் இல்லையா? இஷ்யூ அப்படி டாபிக் ஆஃப் த இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருது. இண்டிகேஷன் ஆஃப் வாட் இஸ் இன்சைட், இது ரெண்டும் ஒன்று. இது ரெண்டும் ஒன்று. ஒரு விஷுவல் ஒன்று வந்துடுது. மாஸ்டர்டு ஒரு விஷுவல் ஒன்று வந்துடுது. நான் பேனாவை எங்க வச்சேன். இப்ப ரொம்ப காமனா இதெல்லாம் இருந்துதான் தீரும் அப்படின்ற விஷயங்களை மாத்திரம் சொல்றேன். ரெட் மேகசின் நேம் ஆஃப் மேகசின் மாஸ்டர்ட்ன்ற வார்த்தை இப்போ போயிருச்சு. ஸோ வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் தட். நேம் ஆஃப் மேகசின் கட்டாயமா ஒன்று இருக்கு. ஒரு விஷுவல் கட்டாயமா இருக்கும். கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது இல்லையா? நான் அதை இங்க இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிடுறேன். டேட், இஷ்யூ, நம்பர் அண்ட் பிரைஸ் கட்டாயமா இருக்கும். இண்டிகேஷன் ஆஃப் வாட் இஸ் இன்சைட் அண்ட் டாபிக்ஸ் ஆஃப் த இஷ்யூவும் இருக்கும். ரொம்ப அக்கேஷனலா, ரொம்ப சீரியஸ் மேகசினா இல்லாட்டி அந்த இஷ்யூல ரொம்ப சீரியஸ் விஷயமா இருந்துச்சு. இப்ப நம்ம பார்லிமெண்ட்டுக்குள்ள பார்லிமெண்ட்ல உள்ள சொல்ல முடியாது, பார்லிமெண்ட்ல ஒரு அட்டாக் ஆச்சு ஒரு ஃபியூ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. அப்ப என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. we knew who did it, what was the who instigated it, what was the idea behind it. அப்ப எப்படி இதை ரிப்ளை கொடுக்க போறோம், ரிப்ளை கொடுக்கறதா இல்லையா? ஏன்னா கொடுத்தாலும் பயங்கர சீரியஸ் ஆயிரும். அப்படின்றப்ப மேகசின்ஸ்ல அந்த போட்டோவை போட்டிருந்தாங்க. அட்டாக் ஆன் த பார்லிமெண்ட், டெரரிஸ்ட் அட்டாக் ஆன் த பார்லிமெண்ட் பில்டிங். வேற உள்ள இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களும் இருக்கும் இல்லையா? ஆர்ட் இருக்கும், ஃபுட் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட், இதுலயே நிறைய விஷயங்கள் இருக்கு. மார்க்கெட் இருக்கு, ஹெல்த் டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா? அதுகளெல்லாம் பத்தி வெளியில எழுதவே இல்லை. பிளாங்கா அப்படி போட்டிருந்தாங்க. ஏன்னா இட் வாஸ் சோ சீரியஸ். அப்ப இண்டிகேஷன் ஆஃப் வாட் இஸ் இன்சைட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். சரியா? அப்படி அதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த இடத்துல ஒரு விஷுவல் ஒண்ணு வருது. இது வாங்கி ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகுது. அவ்வளோ ஜாஸ்தி யூஸ் பண்ண வேண்டிய ரிக்குவயர்மெண்ட் வரல. சில பேனாக்கள் அந்த கிரீன் பேனா ஆல்மோஸ்ட் காய ஆரம்பிச்சிச்சு. நான் சும்மா விஷுவல் ரொம்ப மொட்டையா போட வேண்டான்றதுக்காக கொஞ்சம் எலாபரேட்டா போட்டுக்கிட்டு இருக்கேன். சரியா? இப்ப இதுல நம்ம என்ன செய்யறோம், என்னுடைய பிளாக் அப்ப சில விஷயங்கள் இந்த டாபிக் வருது. அதுக்கு ஒருவேளை ஒரு படம் இருக்கலாம். இந்த டாபிக் வருது அப்படின்ட்டு ஒண்ணு போடுறாங்க. அதுக்கு ஒருவேளை ஒரு படம் இருக்கலாம். இங்க மெயினா ஒரு டாபிக் ஒண்ணு போடுறாங்க.
அதான் மெயின் படம். சில சில இண்டிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. இப்ப மெயினா வந்து ஒரு பேஜை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்றோம்னா ஆர்கனைஸ் பண்றோம் இல்லையா? we will organize a page. ஒரு பேஜ் ஆர்கனைஸ் பண்றோம்னா எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவோம்? ஒரு மேகசின் வந்து நம்மளை ரெடி பண்ண சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மேகசின் இல்லை, இனிமே தான் அந்த மேகசின் வரப்போகுது. முதல் விஷயமா என்ன நீங்க சொல்லுவீங்க? எலிமெண்ட்ஸ்ல இருக்கும்போதே நம்ம இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா we didn't go too deep into it. சரியா? இது என்ன ஆகுதுன்னா எனக்கு கொஞ்சம் கிட்டக்க இருந்தாதான் சரியா இருக்கும் போல இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நமக்கு வந்து மேகசினுடைய சைஸ் தெரியணும் இல்லையா? மேகசினுடைய சைஸ் ஒன்று நமக்கு தெரியணும். அப்படி எழுதிட்டு வந்துருவோமா? இப்பதான் எலிமெண்ட்ஸ்க்கு வர்றோம். சைஸ். இப்ப ஸ்டாண்டர்ட் சைசஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் எப்படி வந்துச்சு? எப்படி A4 கட் பண்ணாங்க? A4 இந்த சைஸ்ன்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. A3ன்னு எப்படி டிசைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? பேசியிருக்கோமா பேசலையா? பேசலன்னா யாராச்சும் சொல்லுங்க. இல்லையா சார் நம்ம அப்படிலாம் பேசலையே அப்படின்னு. பேசியிருக்கோம்ல? இல்ல ஒரு தம்ஸ் அப் ஆச்சும் கொடுக்கலாம்ல? பேசியிருக்கோமா இல்லையா? திவ்யா பேசியிருக்கோமா இல்லையாமா? திவ்யா எங்கேயோ ஊருக்கு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல சார் குழந்தை அழுது வேற எதுவும் இல்ல சார். பேசியிருக்கோம் சார். பேசியிருக்கோம் ஆக்சுவலா. சரியா? அப்ப எப்படி எப்படி வந்து நம்ம டிசைட் பண்றோம்? ஒரு இந்த பேப்பர் இந்த சைஸ் தான் வரும்னு சொல்லிட்டு எப்படி டிசைட் பண்றோம்னா, இண்டஸ்ட்ரின்றது வந்து they produce hundreds of tons of paper, and tons of paper வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ரோல்ஸ் அண்ட் ரோல்ஸ் அண்ட் ரோல்ஸ். அப்போ வந்து அவங்களுடைய சைசஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸா இருக்கும். கிறிஸ்டினா மைக் ஆன்ல இருக்குமா? ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து அவங்க டன்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து அப்ப ஸ்டாண்டர்ட் சைஸ் ஒன்று இருக்கு. அப்ப அதை கட் பண்ணும் போது இப்படி கட் பண்ணாதான் இக்கனாமிக்கலா இருக்கும். சரியா? இப்ப பிரிண்ட் பண்றப்ப எப்படி பிரிண்ட் பண்ணுவாங்கன்னா, பேப்பரை கட் பண்ணி ஒன்னொன்னா கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. கையில கொடுக்கறதும் இல்ல, மெக்கானிக்கலா கொடுக்கறதும் கிடையாது. மெக்கானிக்கலா கொடுக்கறதா இருந்தா சக்குன்னு அப்படியே எடுத்து வைக்கும், பேப்பரை மெஷினை எடுத்து வைக்கும். அது கூட செய்ய மாட்டாங்க நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் எல்லாம், பிகாஸ் தே வில் பி பிரிண்டிங் இன் thousands. சரியா? அப்ப வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு அந்த ரோலே அப்படியே உள்ள போகும், அதுக்குள்ள அதை கம்போஸ் பண்ணிருப்பாங்க. இந்த பேஜ் இப்படி வருது, அந்த பேஜ் இப்படி வருது. அப்ப அந்த பேப்பர் வந்து இப்படி மேல அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அப்படி பிரிண்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. அந்த பேப்பர் தானா அப்படி திரும்பி இன்னொரு செட் ஆஃப் இதுல வந்து அந்த இது பிரிண்ட் ஆயிரும். அது வெளியில வர்றப்ப அதுல வந்து இப்ப வந்து ஒரு இந்த இத்தனை நம்பர் பேஜ்ல இருந்து இத்தனை நம்பர் பேஜ் வரைக்கும் இருக்கு. அப்ப அதை கட் பண்ணிட்டு அதை ஃபோல்டு பண்றதுக்கு ஒரு மிஷின் இருக்கும். எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணிட்டு வச்சு அதை பின் பண்ணிட்டு கவர்லாம் போட்டுட்டு கட் பண்ணுவாங்க. அது கட் பண்ணும்போது தான் இண்டிவிஜுவல் பேஜஸாவே பிரியும். அது வரைக்கும் ஃபோல்டடா இருக்கும். ஹவு தே பிரிண்ட் அ மேகசின் இன் த இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து நெட்ல போய் பார்த்தீங்கன்னா, வேணும்னா நான் வந்து ஒரு
யூடியூப் இது லிங்க் வேணா தர்றேன் நான் எடுத்து தரேன். இப்போ ஆக்சுவலாக எடுத்து வைக்கலண்ணா. அப்ப இந்த கம்பெனியில இருந்து நமக்கு பேப்பர் வரப்போகுது, இந்த சைஸ் பேப்பர் வரப்போகுது, இந்த குவாலிட்டி பேப்பர் வரப்போகுது, இந்த இங்க் யூஸ் பண்ணணும், கலர்ல இந்த பேஜஸ் அடிக்க முடியும், இந்த பேஜஸ்ல கலர் அடிக்க முடியாது, ஃபோல்டு பண்ணோம்னா இவ்வளவு திக் ஆகும். இப்போ இப்படி எப்படி சிங்கிள் ஃபோல்டா பண்றோமா, இல்லாட்டி 10 பேஜா ஃபோல்டு பண்றோமா, 10 ஷீட்டா ஃபோல்டு பண்றோம். ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி டிசைடட் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த மேகசின். சரி, நம்ம வந்து இப்போ பேப்பர் வந்து சைஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் பேப்பர், அது சரியா? அதை வந்து நம்ம ஜென்ரலா வந்து அவைலபிலிட்டி எப்படி இருக்குன்றத தான் வச்சோம். ஒரு கவர்மெண்ட்ல இருந்தா பேப்பர் வாங்குறோம், ஒரு பர்டிகுலர் சோர்ஸ் மூலமா தான் பேப்பர் வாங்குறோம். நம்ம கடைக்கு போய் ஒரு காய்கறி வாங்குற மாதிரியோ, ஒரு ஷூ வாங்குற மாதிரியோ, ஒரு ட்ரெஸ் வாங்குற மாதிரியோ, we don't have that kind of a choice. அப்போ அவைலபிலிட்டி என்ன இருக்கு, எக்கனாமிக்கலா எது இருக்கு, ஷோர் சப்ளை எங்க இருந்து இருக்கு. நம்ம மேகசின் ஆரம்பிச்சுட்டு 3வது மாசத்துல வந்து பேப்பர் இல்லைங்க எங்கிட்ட பேப்பர் கிடையாது அப்படின்னாங்கன்னா அவசரம். அப்போ குவாலிட்டி சைஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் பேப்பர் வந்து டிசைட் பண்றோம். சைஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் பேப்பர்ஸ். குவாலிட்டி ஆஃப் பேப்பர்ஸ்னா சமயத்துல வந்து the inside pages will be of a different quality, கவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் குவாலிட்டியா இருக்கலாம், சில ஸ்பெஷல் பேஜஸ் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் குவாலிட்டியா இருக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கேன். ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு, சரியா? இப்ப ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க இதை போட்டு பாக்குறப்ப வந்து இதெல்லாம் ஃபைனர் பாயிண்ட்ஸ். நான் இதை எலாபரேட் பண்ண முடியாது, பண்றதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா இது ஒரு மேகசின் எப்படி பிரிண்ட் பண்ணணும்ன்றது வந்து ஒரு இயர் வந்து பப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க, டைப்போகிராஃபி ஒரு இயர் படிப்பாங்க. பிரிண்டிங் அண்ட் பப்ளிஷிங்ல வந்து இப்போ உள்ள அதுக்குள்ள போறவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு செமஸ்டராவது எப்படி பேப்பரை சூஸ் பண்றது அப்படின்றத பத்தி படிப்பாங்க. எப்படி குவாலிட்டி சூஸ் பண்றது, எங்கெல்லாம் எப்படி பேப்பர்ஸ்லாம் இருக்கு, என்ன மாதிரி இங்க்ஸ் யூஸ் பண்ணணுன்றது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு செமஸ்டர் படிப்பாங்க. ஓகே ஃபைன். இப்ப நமக்கு வந்து பேப்பர் டிசைடட், நமக்கு சைஸ் டிசைடட். அடுத்து என்ன டிசைட் பண்ணணும்? எதை எடுத்தாலும், எந்த ஒரு பிரிண்டட் விஷயத்தை எடுத்தாலும் அது இருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா அது இருக்கு, இப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு. இதுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு, அதுக்குள்ளேயும் அது இருக்கு. என்ன இருக்கு? Font. ஃபாண்ட் இருக்கு. அப்கோர்ஸ் ஃபாண்ட் இருந்துதான் தேரணும். ஒண்ணுமே இல்லாம ஒண்ணு இருக்கு. Color. இல்ல கலர் இருக்குல்ல, இல்ல. கலர் இல்லாம இருக்கலாம்ல. Picture, cover picture. இல்லையம்மா, இல்லாம இருக்கலாமே, கவர் பிக்சர் இல்லாம இருக்கலாமே, பிளாங்கா வச்சிருக்கலாமே, வேணும்னே பிளாங்கா விடலாம். நேஷனல் ஜியோகிராபிக்லாம் பிளாங்காலாம் பார்த்துருக்கேன் நான், அதாவது அவ்வளவு பல. சரி, என்னன்னு சொல்லிடுறேன் நான். மார்ஜின் எது எடுத்தாலும், நீங்க எழுதுற புக்ஸா இருந்தாலும், நோட் புக்ல இருந்தா, இப்ப பேஜ் ரெடி பண்ணிட்டு இருக்கோமே, ஒரு மார்ஜின் விட்டுருக்கோமா? ஃபர்ஸ்ட் வந்து பிகாஸ் we have to decide the size of the margin. அப்புறம் மார்ஜின்னா எதுக்காக அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, ரெண்டாவது வந்து மார்ஜின். மார்ஜின் சைஸ்ன்றது அவ்வளவு சிம்பிளா வந்து நம்ம சொல்லக்கூடியது கிடையாது. ஹெடர்னு ஒன்று இருக்கு, ஃபுட்டர்னு ஒன்று இருக்கு, லெஃப்ட் மார்ஜின் ஒன்று இருக்கு, ரைட் மார்ஜின் ஒன்று இருக்கு. ரைட் சைடு பேஜுக்கு ரைட் சைடு பேஜ், லெஃப்ட் சைடு பேஜ் இருக்கு இல்லையா? ரைட் சைடு பேஜ் இருக்கு, லெஃப்ட் சைடு பேஜ் இருக்கு இல்லையா?
இப்ப ரைட் சைட் பேஜுக்கு லெஃப்ட் மார்ஜின் சிறுசா இருக்கும், ரைட் மார்ஜின் பெருசா இருக்கும். லெஃப்ட் சைட் பேஜுக்கு ரைட் மார்ஜின் சிறுசா இருக்கும், லெஃப்ட் மார்ஜின் பெருசா இருக்கும். சாரி, லெஃப்ட் மார்ஜின் சிறுசா இருக்கும், ரைட் மார்ஜின் பெருசா இருக்கும். ஏன்? பைண்டிங்காக. அப்ப மார்ஜின்றது வந்து அப்படி ஒன்று இருக்கு. வேற என்ன இருக்கும் மார்ஜின்ல? பேஜ் நம்பர். ஒரு விஷயமா, அப்பர், அதாவது ஹெட்டர் அப்பர்ன்றத அப்படி போட்டுறேன். ஹெட்டர் ஃபுட்டர் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு ஒரு டாபிக் ஒன்று இருக்கு, ஒரு ரைட் அப் ஒன்று இருக்கு, அதுக்கு வந்து மேல வந்து அதை எழுதிட்டு கடைசியில கன்க்ளூட் பண்றப்ப யாருன்னு பேர் போட்டாங்கன்னா அதையும் ஹெட்டர் ஃபுட்டர்னு சொல்லுவோம். ஹெட்டர் ஃபுட்டர், ஹெட்டர் ஃபுட்டர் மார்ஜின், லெஃப்ட் மார்ஜின், ரைட் மார்ஜின். சரி, இப்போ மார்ஜின்ல வந்து என்ன வரும்? பேஜ் நம்பர் இல்லையா? யாருமா சொன்னது பேஜ் நம்பர்னு? யார் சொன்ன? பவித்ராங்க சார். ஓ, பவித்ரா தான் சொன்னதா? ஓகே, இல்ல கை தட்டுறதுக்காக சொன்னேன். எனிவே, இல்ல ஒரு கரெக்டா சொல்லியம்மா, அது ஒண்ணு இருக்குல்ல. சரி, பேஜ். வேற என்ன இருக்கும்? இப்ப ஒரு மேகசின்ல இருக்கக்கூடிய மேகசினோ நியூஸ் பேப்பர், நம்ம மேகசின் சொல்லிக்கிட்டே வருவோம். ஒரு மேகசின்ல இருக்கக்கூடிய ஒரு பேஜ் கிழிஞ்சு எங்கேயாச்சும் கிடந்துச்சு அப்படின்னா அதை பார்த்த உடனே இந்த மேகசின், நம்ம மேகசின் ரெகுலரா பார்க்கக்கூடிய ஆட்களா இருந்தால் இந்த மேகசின் கண்டுபிடிச்சிடலாம். சில மேகசின்ஸ்ல மேகசினுடைய பேரே போட்டிருப்பாங்க. மேகசினுடைய நேம் ஆஃப் மேகசின்ன்றத மேக்னு போட்டுறேன், சரியா? மேக் இல்லாட்டி சாப்டர் பேரு இல்லாட்டி ஆர்டிக்கிள். நேம் ஆஃப் ஆர்டிக்கிள் கூட அதுல போட்டிருப்பாங்க. அதாவது ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட் திங்ஸ், சரியா? இப்போ வந்து சில விஷயங்கள் எழுதிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கு சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். when you are writing an article about something, அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ப எக்ஸ்பிளனேஷன் வந்து you will not be able to give it in the article itself. அதுக்கு வந்து தனி இடம். அப்ப அதுல மார்க் பண்ணி 1 இல்லாட்டி A whatever some இண்டிகேஷன் கொடுப்பாங்க. கடைசியில வந்து அனெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அங்க பிப்ளியோகிராஃபி கொடுக்குறாங்க, அந்த லாஸ்ட் பேஜஸ்ல அதை வந்து ஃபுட் நோட்னு சொல்லுவோம். அப்ப மார்ஜின்ல வந்து பேஜ் நம்பர், நேம் ஆஃப் மேகசின், ஃபுட் நோட். இப்ப என்னன்னு சொல்லிட்டு தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஃபுட்டர்ன்றது வந்து கீழே இருக்கும் இல்லையா? ஃபுட்டர்ன்றது கீழே இருக்கும். அந்த கீழே இருக்கிற இடத்துல தான் வந்து ஃபுட் நோட் வந்து நம்ம கொடுப்போம் இல்லையா? ஃபுட் நோட்டை வந்து நம்ம கீழே தான் கொடுப்போம். அப்ப ஃபுட் நோட்டுன்னு அதுக்கு பேர் வந்து வந்துருச்சு. ஆனா டுவர்ட்ஸ் த ரைட் சைட் ஆஃப் த பேப்பர், ரிகார்ட்லெஸ் ஆஃப் விச் சைட் பேப்பர் பேஜ் இட் இஸ், அந்த ரைட் சைட்ல வந்து ஒரு மார்க்கிங் ஒன்று, அந்த கரெக்டா அந்த லைனுக்கு பக்கத்துலயே ஒரு மார்க்கிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க, சரியா? அப்ப ஃபுட் நோட்டுன்றது வந்து ஒரு இதெல்லாம் மார்ஜின்ல வரக்கூடியது. இன்னும் இது இல்லாமல் கலர் இண்டிகேஷன்ஸ், அதெல்லாம் நான் வந்து இப்படி இதை சொல்லிடுறேன், இங்க நான் மார்க் பண்ணல. இப்ப மார்ஜின்ன்றது நமக்கு ஒண்ணு வந்துருச்சு. இப்ப உள்ள வந்து
ஆர்டிகிள்ஸ் வந்து வருது நமக்கு. சரியா? ஃபுல்லா ஆர்டிகிள்ஸ் வருது. இப்படி வருது. இப்போ ஆர்டிகிளுக்கு போயிடும். ஒரு பர்டிகுலர் ஆர்டிகிளுக்கு போயிடலாம். இந்த ஆர்டிகிளுக்கு போயிடும். இப்ப என்ன பாக்குறோம் நம்ம? ஹெட்லைன்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சரியா? அப்ப டெக்ஸ்டோடைய மூணாவது வந்து டைட்டில். அதை என்னென்னமெல்லாம் சொல்லலாம் இல்லையா? இது ஹெட்லைன் சொல்லலாம், அதை டைட்டில்னு சொல்லலாம். அப்ப அதுக்கு கீழே இன்னொன்னு வருது, சப்டைட்டில்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? டைட்டில். இதை வந்து என்ன மாதிரி ஃபாண்ட்ல யூஸ் பண்ணுவோம்னா, டிஸ்பிளே ஃபாண்ட்னு சொல்லுவோம். இப்போ மாஸ்ட் ஹெட்லைன் இதுகளை வந்து தே ஸ்டாண்ட் அவுட் இல்லையா? டக்குன்னு பார்த்த உடனே தே ஸ்டாண்ட் அவுட். த ஹீப் ஆஃப் broken இமேஜஸ் அந்த கமிங் ஹோம். அப்போ தே ஸ்டாண்ட் அவுட். அப்போ தே ஆர் கால்ட் டிஸ்பிளே ஃபாண்ட். இப்ப சப்டைட்டில்லாம் வந்து டிஸ்பிளே ஃபாண்ட்ல இருக்காது. அப்ப அதுக்கு வந்து தனி பேர் இருக்கா? இல்ல. ஆனால் என்ன செய்வோம்? சப்டைட்டில் வந்து போல்ட், செமி போல்டுல செய்வோம் இல்லையா? போல்ட், செமி போல்ட்ல செய்வோம். இப்ப ஹெட்லைன் வந்துருச்சு. ஹெட்லைன், டைட்டில், சப்டைட்டில் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. வேற என்ன இருக்கும்? இப்ப வேற என்ன இருக்கு இதுல? லீட் ஃபீச்சர் அதெல்லாம் மார்ஜின்ல வருது. லெட்டர் ஃப்ரம் பாகிஸ்தான், ஸ்பெஷல் ரிப்போர்ட், அதுக்கெல்லாம் மேகசின்ல வந்து வந்திருக்கு. அதை தான் நம்ம சொன்னோம் வந்து பேஜ் நம்பர், நேம் ஆஃப் மேகசின், சாப்டர், ஆர்டிகிள், ஃபுட்நோட். மார்ஜின்ல வந்து நேம் ஆஃப் மேகசின், நேம் ஆஃப் சாப்டர், நேம் ஆஃப் ஆர்டிகிள். அப்ப இதெல்லாம் நேம் ஆஃப் ஆர்டிகிள். ஆக்சுவலா ஸ்பெஷல் இது. இவங்க ஒரு ஆர்டிகிள் இதையும் போடல இங்க. அது ரெகுலர் ஃபீச்சரா இருந்தா ஒருவேளை அதை போடுவாங்க. இப்ப என்ன பார்த்தோம்? இமேஜஸ் இருக்கு. சரியா? இமேஜஸ்ன்னு ஒன்று இருக்கு. நம்ம ஹெட்லைனுக்கு அப்புறம் இமேஜஸ்க்கு போயிருவோம். இமேஜஸ் நான் தனியா எழுத போறேன். இங்க 4ன்னு உன்னை போட்டு வச்சுக்கிறேன். 4க்கு வந்து நான் அப்புறம் வர்றேன். சரியா? 5க்கு போயிடுறேன். இமேஜஸ் வந்து கேன் பி photos, they can be illustrations, they can be graphs. சரியா? அப்ப இமேஜஸ்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, இப்ப இங்க ஒரு இமேஜ் இருக்கு. இமீடியட்டா அந்த இமேஜை பத்தி பிஹைண்ட் த சன், லிவிங் ஸ்ட்ரீமிங் ப்ராஜெக்ட், லைவ் ஸ்ட்ரீமிங் ப்ராஜெக்டர், ஒர்க்கிங் டேபிள், இது வந்து ஒரு ஆர்ட் பீஸ்.
இது வந்து கேம்ப் த கண்ட்ரி ஆஃப் த பிளைண்ட் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் வீடியோ அப்படின்ட்டு இது ஒரு அப்ப அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. கேப்ஷன் சொல்லுவோம் அதை. சரியா? என்ன இருக்கும் அதுக்கு? போட்டோஸ் இருக்கும். போட்டோஸ்க்கு வந்து கேப்ஷன் சொல்லுவோம் இல்லையா? வேற ஏதாவது பேர் தெரியுதா? கேப்ஷன், லெஜெண்ட்னு சொல்லுவோம். அதை பத்தி டிஸ்கிரிப்ஷன், மீனிங் டிஸ்கிரிப்ஷன். இதான் கொஞ்சம் முடிஞ்சுன்னா பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அதாவது நீங்க இது போயிருந்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு வேற ஏதாச்சும் இன்னும் 2-3 பேர்கள் இருக்கலாம். இப்ப புதுசா வந்தது இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 1-2 உண்டு, டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஆனா இத கேப்ஷன், லெஜெண்ட்னு சொன்னோம்னா போதும். இதெல்லாம் எலிமெண்ட்ஸ். இதை எலிமெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம இங்க இருக்கிறதுல பார்ப்போம். பேப்பருடைய சைஸை பார்த்துட்டோம். ஓகே, பேப்பருடைய சைஸ் நமக்கு தெரியும். குவாலிட்டியும் நம்ம வந்து இந்த குவாலிட்டி தான் வேணும்னு சொல்லிட்டு மேப்லித்தோ 120 GSM என்னமோ சம்திங் இருக்குமா, அது கூட இருக்கும்னு நினைக்கிறேன். மேப்லித்தோ 120 GSM வச்சுக்கிறோம். சரியா? 120 எல்லாம் 100 GSM வச்சுக்கிறோம். மார்ஜின் வாஸ் டிசைடட். மார்ஜின் அண்ட் திங்ஸ் வில் பி டிசைடட் இன் சென்டிமீட்டர்ஸ் ஜெனரலி. சரியா? அப்ப பேஜ் நம்பர். சரியா? மார்ஜின்றப்ப ஹெட்டர், புட்டர், மேகசினுடைய பேர் எழுதியிருக்காங்க பாருங்க. ஆர்ட் இந்தியா மார்ச் 20 வால்யூம். ஒரு பேஜ்லயும் இருக்கு. எங்கேயாவது இந்த ஒரே ஒரு பேஜ் கிடைச்சாலும் கூட திஸ் ஆர்டிகிள் இஸ் ஃப்ரம் தட் மேகசின் அப்படி சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் இட். அப்போ வந்து ஹெட்டர், புட்டர், லெஃப்ட் மார்ஜின், ரைட் மார்ஜின் ரெண்டு நம்ம பார்த்துட்டோம். இந்த பைண்டிங் வந்து they have not stitched. What they have done is they put individual sheets. ஒரு பேப்பரா வரிசையா அடுக்கிட்டு இந்த சைட்ல வந்து ஒரு சா வச்சு கட் பண்ணிட்டு ஒரு கம் ஒன்று பூசிட்டு மேல வந்து கவர் ஒட்டிடுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஸ்டிச்ட். பல்லா இருக்கும். நீங்க வந்து இப்ப நான் அதை ஓபன் பண்ணேன்னா கலண்டு வந்துடும். அதனால நான் அதை ஓபன் பண்ணல. சில மேகசின்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கும் லேசா. சரி, எனிவே. ஆனாலும் இந்த சைடு மார்ஜின் பெருசு, இந்த சைடு மார்ஜின் சிறுசு. The inner margin is larger, outer margin is slightly smaller. சரியா? ஓகே. நேம் ஆஃப் மேகசின் இருக்கு, சாப்டர் இருக்கு, ஆர்டிகிளோடைய நேம் இருக்கு. ஓகே. ஃபுட் நோட்டும் வந்து ஃபுட் நோட் இதுக்கு தேவையில்லை, அதனால ஃபுட் நோட் வரல. சில பேஜஸ்ல ஃபுட் நோட் இருந்தாலும் இருக்கலாம். சரி, இப்போ வந்து என்ன, ஹெட்லைன் இருக்கு, அதான் டைட்டில். அவுட் சைட் இன் அண்ட் இன்சைட் அவுட், அதான் அதோடைய டைட்டில். சரியா? அப்புறம் சப்டைட்டில்ன்றது இதுக்கு இல்லை. Zenith Nagri follows the crisscross trail of artists and artworks and checks out the growing diversity of the Indian art scene அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து டைட்டில், சப்டைட்டில், அதான் சப்டைட்டில்னு வச்சுக்கிறோம். சரியா? இது போல்டு வந்து அந்த இது மொத்தம் தான் பேரு, அந்த ஜீனத் நாகரின்ற பேர் மொத்தம் தான் போல்டுல கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் வந்து ரெகுலர்ல போயிருச்சு. சரியா? இப்ப இமேஜஸ் இருக்கு, போட்டோ இல்லஸ்ட்ரேஷன். போட்டோ இல்லஸ்ட்ரேஷன் கிடையாது, போட்டோ தான் இருக்கு. அதுக்கு கேப்ஷன் கொடுத்துட்டாங்க, லெஜெண்ட் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் கிவன். அது இல்லாமல் இப்ப இதெல்லாம் நம்ம இதுல என்னென்ன எழுதியிருக்கோமோ அதெல்லாம் இதுல இருக்கு. இது இல்லாம வேற என்ன இருக்கு? டக்குன்னு விஷுவல் பார்த்த உடனே என்னமா? கண்டென்ட். கண்டென்ட். சரியா? அப்ப அத வந்து என்ன சொல்றோம்? இத வந்து என்ன சொன்னோம் நம்ம? டிஸ்பிளே டெக்ஸ்ட்னு சொல்லி சொன்னோம். இது போல்டு டெக்ஸ்ட்னு சொல்லி சொன்னோம். சில இடங்கள்ல பார்த்தோம்னா அது மாத்திரம் சில மேகசின்ஸ்ல அதை தனியாவே போல்டாவே போட்டிருப்பாங்க. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஒண்ணு இருக்கும். இங்க இதுதான் எக்ஸ்பிளனேஷன் அது. ஆனா they didn't give it as bold. அப்போ போல்டா இருக்கும் அது. போல்டு செமி போல்டுல இருக்கும்.
அது இல்லாம கண்டென்ட்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது வந்து செரிஃப் ஃபாண்ட் போட்டிருக்காங்க. இது செரிஃப் ஃபாண்ட் இல்லையா? அவுட் சைடு அண்ட் இன்சைடு அவுட் சைடு செரிஃப் ஃபாண்ட் இல்லையா? செரிஃப் தெரியுது இல்லையா? இது வந்து சான்ஸ் செரிஃப் போட்டிருக்காங்க. that has to be read differently. அது சான்ஸ் செரிஃப், அது ஸ்டாண்டர்டா வச்சுட்டாங்க. இது வந்து செரிஃப் தான் போட்டிருக்காங்க. தெரியுதா? இது செரிஃப் போட்டிருக்காங்க. இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதோட இது வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கு. ஃபாண்ட் சைஸ் இஸ் ஸ்மாலர் பாயிண்ட்ஸ். ஃபாண்ட் சைஸ் ஸ்மாலர் பாயிண்ட்ஸ்ல இருக்கு. ஒருவேளை இது வந்து இல்ல, ரெண்டுமே ஒரே சைஸ் தான் இருக்கு. பட் பிகாஸ் திஸ் இஸ் திக் அண்ட் தின், இது திக் அண்ட் தின் கிடையாது, இது திக் அண்ட் தின்னா இருக்கு. தெரியுதா? இந்த திக் அண்ட் தின் தெரியுதா உங்களுக்கு? எண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா, நியூயார்க்ல எண்ணெய் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்க கோடு தின்னா இருக்கு, நடுவுல திக்கா இருக்கு, இந்த சைட்ல தின்னா இருக்கு. பார்த்தோம்னா இந்த சைட்ல தின்னா இருக்கு, அந்த சைட்ல திக்கா இருக்கு. அதனால இந்த ஃபாண்ட், திஸ் ஃபாண்ட் லுக்ஸ் டிஃப்ரெண்ட். வி கால் திஸ் டெக்ஸ்ட் ஃபாண்ட், பாடி டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? இது இல்லாமல் கண்டென்ட் அப்படின்னு எழுதிக்கிட்டு பாடி டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். அத ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும். சரியா? சரி, இப்ப பாடி ஃப்ளோல இந்த இடத்தோட அரேஞ்ச்மெண்ட் இது அப்படியே மறைச்சிரும். இந்த இடத்தோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு? லெஃப்ட் மார்ஜின்ல இருந்து ஆரம்பிச்சு ரைட் மார்ஜின் வரைக்கும் வருது. சரியா? அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் எங்க எடுத்து பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. இதுல சென்டர் பண்ணிட்டாங்க, இதையும் சென்டர் பண்ணிட்டாங்க. இதுகள்லாம் வந்து வேற மாதிரி ஆர்டிகிள்ஸ் கிடையாது. நம்ம ஆர்டிகிள்ஸ்க்கு வந்துட்டோம். அந்த திரும்பி அங்கேயும் ஆர்டிகிள்ஸ் வரல. இப்ப ஆர்டிகிள் இருக்கிற பேஜை பார்த்தோம்னா பாடி டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கும் இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? இது இங்க இருந்து எண்டு வரைக்கும் போகுது. இது 3 காலமா பிரிச்சுட்டாங்களா? அப்ப காலம்னு வந்து பிரிக்கிறாங்க. கண்டென்ட் வந்து பாடி டெக்ஸ்ட், காலம்ஸ். COLUMNS. I think the spelling is right. செக் பண்ணிருங்க யாராவது. காலம்ஸ் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. So the moment you split, நம்மள எப்படி கொடுத்துரு, டீ வந்துருச்சுமா எனக்கு. பயங்கர ஹாட். சரி, ஹவ் இஸ் இட் ஸ்பிளிட்? இங்க வந்து கோடு போட்டிருக்காங்க. இந்த மேகசின்ல அநேகமா எல்லா பேஜுக்குமே கோடு போட்டுருக்காங்க. அது இவங்களுடைய வே ஆஃப் லே அவுட் வந்து கோடு. சரியா? நான் அதுல பாக்குறேன், மார்க் மேகசின்ல எப்படி காலம் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன்னா, அங்க காலம் பிரிக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இல்லாம அவங்க ஆர்டிகிள்ஸே இருக்காது. ஏன்னா இது இஸ் நாட் நியூஸ் மேகசின். ஓகே, இருக்கு. ஒரு காலம் இருக்கு, இங்க ஒரு காலம் இருக்கு, நடுவுல கோடு கிடையாது. ஆனா வெரி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் தட் திஸ் இஸ் ஒன் காலம், தட் இஸ் another காலம். இப்ப 3 காலம் இருக்கிறதாவே வச்சுக்கிறோம். ஆக்சுவலா வந்து இது மார்ஜின் மாதிரி அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? அது they have the luxury of, இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் மேகசின். மொத்தமே வந்து ஒரு 5000 இஷ்யூஸ் அவ்வளவுதான் அடிப்பாங்க.
அவங்க 500 ருபீஸோ என்னமோ, இது 24 இஷ்யூ 500 ருபீஸ் தான் இந்த மேகசின். ஆக்சுவலா அவங்க அந்த மேகசினை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து 2000 ருபீஸ் ஆகலாம். ஓகே, ஸோ தட்ஸ் a different ஸ்டோரி. இப்ப இந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கும் வேற வேற எப்படி தெரியுது? இங்க காலம் இல்ல, நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்பேஸுக்கு ஒரு பேர் இருக்கு. அப்போ ஒரு கைண்ட் ஆஃப் மேகசினும் அந்த பாடி டெக்ஸ்ட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருக்கோம். காலம்ஸ்க்கு ஸ்பேஸ் வந்து கட்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. கமர்ஷியல் பிரிண்டிங் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் we have come to the இனி ஆட்ஸ் இருக்கு. ஆட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். சரியா? அதை பத்தி நம்ம அப்புறம் அதை பத்தி தனியா பேசுவோம். இப்ப நம்ம இஷ்யூஸ் இருக்கு பக்கத்துக்கு. இந்த அதாவது ரெகுலர்ஸ் என்ன இருக்கு அப்படின்ற பேஜுக்கு போயிடுவோம். சரியா? இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வர்றதுதான். லீடர்ஸ் இருங்க, அது வேற மாதிரி ஒரு மேகசின் கிடைச்சாதான் நல்லா இருக்கும். எனிவே பாக்குறேன்னா இதுல இருக்கான்னு, இல்லாட்டி வில் கோ டு சம் அதர் மேகசின். இல்ல, இதுல கிடைக்கல. யார்கிட்டயாவது கையில பக்கத்துல டக்குன்னு அப்படி கை நீட்டி ஒரு மேகசின் எடுக்க முடியுமா பாருங்க. இல்ல, யாரு மேகசின் படிக்கிறாங்கன்றீங்களோ? இல்ல சார், மேகசின் படிக்கிறதா இருந்தாலுமே இப்போ நிறைய டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு சார். ஆமா, அது ஒண்ணு பெரிய ஒரு கஷ்டமான. சோ பிசிக்கலா ஒரு காப்பி வைக்கிறத விட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால பிசிக்கலா காப்பி இருக்கிறது இல்ல சார். ஆமா ஆமா. இல்ல, நான் இப்போ ஒரு மேகசின் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அது காட்டுனா நல்லா இருக்கும். ஓகே, இது நான் நினைச்சது கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, நான் சும்மா டிஸ்கிரைப் மாத்திரம் பண்ணிட்டு போயிடுவா. அப்படியே டிஸ்கிரைப் பண்ணிட்டு எழுதிட்டே வந்துடுறேன். நீங்க வந்து ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். நான் வந்து அப்புறம் லேட்டர் ஐ வில் போஸ்ட் இட். சரியா? கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி போஸ்ட் பண்றேன். இப்ப காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும், கட்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு பேசணும். இமேஜஸ் வந்துருச்சு. ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு தனி ஒரு விஷயம் இல்லையா? அதை வந்து நான் வந்து இதுக்கு பேரலா போட்டுடுறேன். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து எப்படி கொடுப்பாங்க? அதை தனியா நம்ம வந்து ஒரு லேசா இது அனலைஸ் பண்ணிக்கிறோம் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இப்போ ஒரு மேகசின் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க.
என்னுடைய சாரி ஷாப்புக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்க மேகசின்ல போடுங்க அப்படின்னா வாட் வில் பி த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? கலரா பிளாக் அண்ட் ஒயிட்டான்னு கேட்போம். ரைட், ஓகே. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு கேள்வி கேட்போம். சைஸ். சைஸ் ஃபுல் பேஜா, ஹாஃப் பேஜா, குவார்டர் பேஜான்னு சொல்லிட்டு கேட்போம். இப்ப இந்த மாதிரி மேகசினா இருக்கு, காலம் இருக்கக்கூடிய மேகசினா இருக்கு, இல்லாட்டி நியூஸ் பேப்பரா இருக்கு. அப்ப அதுல வந்து சைஸ் சொல்லும் போது ஹைட் பார்க்கும்போது சென்டிமீட்டர்ஸ்ல பார்ப்போம். சரியா? இத்தனை சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டருக்கு எனக்கு வேணும். அதுல சைஸஸ் இருக்கும். 1/2 சென்டிமீட்டர்லாம் வந்து அந்த கிளாசிஃபைடுன்னு இருக்குமே, அங்க மொத்தம்னா 1/2 சென்டிமீட்டர்லாம் 1/2 சென்டிமீட்டர் அங்க கூட இருக்காது, 1 சென்டிமீட்டர் ஆச்சு மினிமமா இருக்கும். சரியா? ஏன்னா அதுக்கு வந்து அந்த ஸ்பேஸ், லைன் ஸ்பேஸ்ன்னு ஒன்றை பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா நேத்து? ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ். அப்ப அந்த லைனை வந்து ஹெட்டர் ஸ்பேஸ் இருக்கு, ஃபுட்டர் ஸ்பேஸ் இருக்கு. இப்போ ஒரு லைன் எடுக்கிறோம் அப்படின்னா ஹெட்டர் ஃபுட்டரும் சேர்த்து தான் மெஷர் பண்றோம். அப்படின்றப்ப வந்து 2 லைன் வந்துச்சுனாலே உங்களுக்கு 1 சென்டிமீட்டர் வந்துடும். சரியா? ஓகே, ஃபைன், தட்ஸ் அ டிஃபரண்ட் ஸ்டோரி. அப்ப ஹைட்டை நம்ம மெஷர் பண்ற போது சென்டிமீட்டர்ஸ்ல மெஷர் பண்றோம். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பேஜ் சைஸ். சரியா? சைஸ்ன்றப்ப பேஜ் எப்படி? ஒரு பேஜ் ஃபோல்ட் அவுட் இருக்கு, ஒரு பேஜ், ஹாஃப் பேஜ் இருக்கு, குவார்டர் பேஜ் இருக்கு. ஹைட் எடுக்கும்போது இது ஒண்ணு. ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ். சரியா? height will always be measured in centimeters. Width will be measured in columns. அப்ப எனக்கு 1 சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆட்டோமேட்டிக்கா காலம்னா தான் சொல்றோம். அப்ப என்ன சொல்லுவோம்? எனக்கு 2 காலம் வேணும்னு சொல்லலாம். சரியா? 2 காலம் இத்தனை சென்டிமீட்டர். width in columns. சரியா? அப்ப எப்படி சொல்லுவோம்? எனக்கு இவ்வளவு பெரிய சைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்னா so many காலம் சென்டிமீட்டர்ஸ் சொல்லுவோம். இதுதான் டேர்ம், நமக்கு மெஷர்மெண்ட் டேர்ம். ஃபுல் பேஜ், ஹாஃப் பேஜ், குவார்டர் பேஜ், இல்லாட்டி so many column centimeters. சரியா? இப்படித்தான் நம்ம வந்து அதுக்கு மெஷர்மெண்ட் கொடுப்போம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ. இப்ப நம்ம என்ன பத்தி பேசணும்? ஹெட்லைன்னு ஒன்று வச்சிருக்கோம், அதான் டைட்டிலா இருக்கும். சாப்டர் டைட்டிலா இருக்கும், ஆர்டிகிள் டைட்டிலா இருக்கும், அது டிஸ்பிளே ஃபாண்ட்ல இருக்கும். அப்புறம் சப் டைட்டில் ஒன்று இருக்கும், அது வந்து ஆத்தருடைய பேர் இருக்கலாம், அந்த ஜிஸ்ட் ஆஃப் த ஆர்டிகிள் இருக்கலாம், அது போல்டில் செமி போல்டில் இருக்கும். கண்டென்ட் வந்து பாடி டெக்ஸ்ட், இது டிஸ்பிளே டெக்ஸ்ட், இது பாடி டெக்ஸ்ட். காலம்ஸ் கட்டர் ஸ்பேஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு கண்டென்ட்ல. இப்ப ஒரு ஆர்டிகிள் ஒன்று இருக்கு, நிறைய நேரங்களில் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆர்டிகிள் இருக்கும், அதான் நல்ல ஒரு மேகசின் கையில் வச்சுருக்கேன். ஓகே, நம்ம அதை நான் இங்க எழுதிடுவோம், அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு பண்றேன். ஒரு ஆர்டிகிள் இருக்கு, அதுல வந்து டைட்டில் இருக்கு, சப் டைட்டில் இருக்கு. அது உள்ள என்ன இருக்குன்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா இல்லையான்றது படிக்கிறதுக்கு தேவைப்படுது. ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று போட்டிருக்காங்க, இந்த இல்லஸ்ட்ரேஷனை பார்க்குறோம், அது யாருன்னு பார்க்குறோம்.
ஓஹோ சோவா இந்த ஒரு 1960 வந்து சிங்கரா, கர்நாடிக் சிங்கரா இருந்தவர் அவரு. அவரை பத்தி எழுதியிருக்காங்களா? அவரை பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றப்ப ஆர்டிக்கிள ஃபுல்லா படிச்சாதான் தெரியும்ன்றப்ப வந்து என்னடா அதை படிச்சுக்கிட்டு படிக்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்றதுக்காக ஒண்ணு அந்த சப்டைட்டில் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அதை பத்தி ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன், ஒரு சினாப்சிஸ் ஒண்ணு எழுதுவாங்க. that will be put inside. இது சினாப்சிஸ் ஆர்டிக்கிளோடைய ஒரு பார்ட் கிடையாது. ஆர்டிக்கிள்ல ஒரு பிரீஃப் இன்ட்ரோ உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு அதை வந்து ஒன்று ஃபாண்ட் வேற ஃபாண்ட்ல கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு காலம் இல்லாட்டி 2 காலம், இத்தனை சென்டிமீட்டர், இத்தனை காலம் சென்டிமீட்டர்ஸ் இல்ல, அதை பத்தி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன், அதாவது 2 சென்டென்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மேக்சிமம் 3 சென்டென்ஸ், அதுக்கு மேல போகாது. So you read, okay, oh, I see, so let me read about this. He was the first person to introduce Western instruments into Carnatic music. How did he do it? அப்படின்னா இது நான் படிக்கணும். ஓகே, அப்ப அதை வந்து பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். பாக்ஸ் வந்து ஜென்ரலா வந்து இஸ் அ அழகா சினாப்சிஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸ்பெல்லிங் என்னன்றது கம்ப்ளீட்டா மறந்து போச்சு. சிஒய்யா எஸ்ஒய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து யூஸே லாங்குவேஜை யூஸ் பண்ணவே விடலை. எனிவே ஸோ கான்ட் ஹெல்ப். சரி, பாக்ஸை வந்து சினாப்சிஸ். இப்ப சில பாக்ஸஸை பார்த்தோம்னா இது வந்து அவுட்லைன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. பாக்ஸ் வந்து சினாப்சிஸ். என்ன அட்டென்ஷன் கேச்சர் இல்லையா? அதான் சினாப்சிஸ். எதுக்காக சினாப்சிஸ் போடுறாங்க? அதான் அதான் ஐடியா. இந்த இந்த லெசன் இப்ப நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா, நேற்று ஆரம்பிக்கல, ஆக்சுவலா இன்னைக்கு தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான். இருக்கு, இன்னொரு 20 மினிட்ஸ் இருக்கு. பவித்ரா பொறுமையா உட்காந்து கேட்கலாமா? இன்னும் 20 மினிட்ஸ் இருக்கு கிளாஸ். என்ன பிள்ளைய வந்து நின்றுச்சுங்களா? ஆமா சார், அவ வளைஞ்சிருக்காளாமா சார், அது உங்ககிட்ட காட்டணுமா? காட்டலாம். ஷோ லெட் மீ see. இன்னும் கிட்டக்க. ஓ வாவ், பின்னாடி இன்னொன்னு வேற இருக்கா? 2வது வேற இருக்கு. ரெயின்போ. இது அங்க யாரு அது 2 பேரு? யாரு? நீயும். ஓகே, நீ தான் அந்த நிறைய முடி வச்சிருக்கிறது, சரியா? லாங் ஹேர் யாருக்கு? அப்புறம் டாடி சொன்ன. டாடியும் அம்மாவுமா? டாடி அம்மாவா நீயா? இது டாடி, இது யாரு? அம்மா. ஓகே அம்மா. ஓகே கீழ இருக்கிறது அவளா? கீழே தான் அவங்க. ஓகே வெரி நைஸ், பியூட்டிஃபுல்லி டன், கன்கிராட்ஸ். அப்ப நீயும் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சேர்ந்துடலாமா? வெரி குட். தேங்க்யூ சொல்லு. இவா இல்ல, அவங்க படம் காட்டினதே தேங்க்யூ தானே. சரியா? இப்ப வந்து அட்டென்ஷன் கேச்சர், சரியா? இப்ப வந்து ஒரு பாக்ஸ் என்ன சொல்றோம், என்னமாச்சும் ஒரு இண்டிகேஷன் இருக்கணும்ல. மீனிங் திஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஆர்டிகிள். என்னதான் நம்ம ஐட்டாலிக்ஸ்ல எழுதினாலும், என்னதான் கலர், என்னதான் வேற மாதிரி போட்டாலும், unless we give a clear indication this is something else. synopsis. There is a brief note about the article. Okay, அப்படின்றப்ப outline box அப்படின்றது outlined box.
அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப ஒண்ணு எழுதணும்னா அப்போ ஒண்ணு மாத்திரம் இல்ல, இன்னும் இருக்கு போல இருக்கு. அப்ப என்ன இருக்கு? ஒன்னு அவுட்லைன்டு பாக்ஸ், ஒன்னு வந்து டிண்டட் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து இந்த டாபிக்ஸ்குள்ள ஜென்ரலா கவர் பண்றது கவர் பண்ண மாட்டாங்க. நான் ஏன் இதை ஃபுல்லா உள்ள உட்கார்ந்து நான் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, இஃப் ஐ மென்ஷன் இட் ஒன்ஸ் அண்ட் யூ லுக் ஃபார் இட், போய் டிஜிட்டல் மேகசின்ஸ்ல போய் தேடினாலும் உங்களுக்கு டிண்டட் பாக்ஸ்ன்றது கிடைக்கும் தனியா. நானும் எடுத்து போடுறேன் உங்களுக்கு. இன்னொன்னு எடுத்து போட வேண்டியிருந்துச்சு. என்னது, ஒரு ஹவு தே பிரிண்ட் அ மேகசின் வீடியோ இல்ல, நான் அதை எழுதி வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம், ஒரு பென்சில்ல நான் டேபிள்ல எழுதி வச்சுக்கிறேன். சரி, இங்கே எழுதிடவா? இல்ல இங்கே எழுதுறேன். Our magazine is printed. ஒன்னு. இன்னொன்னு வந்து pages element. சரியா? இது ரெண்டு நான் தரலாம். இப்ப டிண்டட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கு. இப்ப என்ன, அவுட்லைன்டு பாக்ஸோட டிண்டட் பாக்ஸ் வந்து இன்னும் அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? அப்ப அதுக்கும் மேல அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? அவுட்லைன்டு டிண்டட் பாக்ஸ் இருக்கும். இது என்னன்னா இன்சைட் ஸ்டோரி இருக்கு இதுக்கு. எப்படின்னா, ஒரு ஆர்டிக்கிளும் ஒரு சப் எடிட்டர் மூலமா வந்திருக்கும். எடிட்டர்ன்றது யூஸ்வலா ஒரு ஆள் இருப்பாங்க, அப்புறம் எடிட்டர் இன் சீஃப்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. ஒரு ஆள் அப்படி இருந்தா 2-3 எடிட்டர்ஸ் இருப்பாங்க. சரி, இந்த பொலிட்டிக்கல் எடிட்டர்னு ஒருத்தர் இருப்பாரு, அந்த எடிட்டர் இந்த எடிட்டர் ஒரு ஆள் அப்படி இருக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து எடிட்டர் இன் சீஃப்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய மேகசின் அது. சப் எடிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க தான் அந்த ஆர்டிகல்ஸ் கேதர் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ஆர்டிகல்ஸை புட்டப் பண்றது அவங்க தான். அப்ப அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த ஆர்டிகிள்ஸை வந்து எவ்வளவு பேர் படிக்கிறாங்களோ அதை படிச்சுட்டு அந்த ஆர்டிகிள் நல்லா இருந்துச்சுன்னா தே வில் பி கமெண்டிங் ஆன் இட். அப்ப ரீடர்ஸ் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுல அவங்க பேர் வந்துச்சு அப்படின்னா ஆர்டிகிளோட பேர் வந்தானே உங்களுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் இது சப் எடிட்டர்ஸ்க்கு. அப்படி வர்றப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த சினாப்சிஸ் கொடுக்கறதே அதான். ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் in Carnatic music. How Gajendran brought it in அப்படின்னு ஒரு பாக்ஸுக்குள்ள போடுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, சார் இதை போடுங்க, கர்நாடிக் மியூசிக்கை பத்தி எழுதினா ஒரு பையன் படிக்க போறது கிடையாது. வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி உள்ள வந்துச்சுன்னா அதனால இதை வந்து பாக்ஸுக்குள்ள போடுங்க சார் அப்படின்றப்ப வந்து லே அவுட் பண்ணக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் எடிட்டர்ஸ் சப் எடிட்டர்ஸ் போய் சொல்லுவாங்க. உடனே லே அவுட் ஆளுக்கு வந்து சப் எடிட்டர்கிட்ட கேட்பாங்க, என்ன சார் இது பாக்ஸ் போட சொல்றப்பல, என்னையா பாக்ஸ்ல போட சொல்றப்ப இது போட சொல்றப்ப போட நல்லா தான் இருக்கும். ரைட், ஓகே. லே அவுட் இதுக்கு வந்து இன்னொரு சப் எடிட்டர் அவன் ஒரு ஆர்டிகிள் கொடுத்துருக்கான். கிராஸ் பண்ணி போகும்போது அவன் என்ன கொடுத்துட்டு போனான் அப்படின்றத வந்து எட்டி பார்ப்பான். இன்னொருத்தன் எட்டி பார்த்தா ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருப்பான். இவன் போய் எடிட்டர்கிட்ட போய் சொல்லுவான், சார் இது வந்து ஹெல்த் இஷ்யூ, ரொம்ப பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா பார்ப்பாங்க, இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பிரமாதமான ஹெல்த் ரெசிபி ஒன்று ஒரு கொடுத்துருக்காரு, டே டு டே ப்ராக்ரஸ் இருக்கு. அப்ப இது வந்து ஒரு சினாப்சிஸ் வந்து இப்படி எழுதியிருக்கேன் நான், ஒரு 2 சென்டென்சஸ்ல இம்ப்ரூவ் ஹெல்த் பை த டே,
ஈஸி ஹோம் ரெசிபி அப்படின்னு போட்டு ஃப்ரம் த சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு 3 சென்டென்ஸு 4 லைன் வருது சார், 5 லைன் வருது. இதை வந்து பாக்ஸில் போடுங்க. என்னப்பா பாக்ஸா கன்றாவியா இருக்குமே, ஒன்று இவனுக்கு ஆயிடுது. அப்போ அவனோட பெட்டராக இருக்கணும்னா டிண்டட் பாக்ஸ் போடுங்கன்னு. சார் ஹெல்த் சார், ஒரு பிங்க் கலர்ல போட்டீங்கன்னா அப்படியே தூக்கும் சார் அப்படின்னு. 3வது ஒருத்தன் வர்றான், பொலிட்டிக்கல் ஆளு. அவன் வந்து பார்த்துட்டு இதுகளை ஃபுல்லா சொல்லிவிட்டு சொல்லுவான், சார் இதை டிண்டட் பாக்ஸ்ல போடுங்கன்னு. அப்படிதான் இதுக்கெல்லாம் டெவலப் ஆனது. ஸோ ஸோ இது இல்லாம வேற என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். We have almost covered all the elements in a magazine. இது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய இடங்கள்ல எழுதியிருக்கோம் நம்ம. பீரியாடிக்கல் இன்ஃபோ ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிட்டு போட்டிருக்கோம். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்படி எடுப்போன்றத பேஜ், ஒரு பேஜ், ஹாஃப் பேஜ், குவார்டர் பேஜ், இல்லாட்டி ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ், வித் இன் காலம்ஸ், அதை சோ மெனி காலம் சென்டிமீட்டர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ அதுலேயும் பாக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கு, டிண்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கு, பாக்ஸ்ட் அண்ட் டிண்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. சரியா? இப்போ மேகசின்ல அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒன்று அட்வர்டைசர்ஸ் வந்து அவங்களே கொண்டாந்துருவாங்க மேட்ரை. இந்த இடத்துல போடுங்க, எத்தனாவது பேஜ்ல இந்த இடத்துல போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டாந்துருவாங்க. இல்லாட்டி எங்களுக்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்னு சொல்லுவாங்க. அது வந்து மேகசின்ஸ் வந்து இருக்கக்கூடியதை வந்து கம்போஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. சரி, அதெல்லாம் வந்து that doesn't concern a magazine layout person. அதுக்குன்னு சொல்லிட்டு கிராஃபிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும். சரியா? எனி கொஸ்டின்ஸ், எனிதிங் எல்ஸ் தட் யூ வாண்ட் டு நோ? இதுல ஏதாச்சும் விளங்காம இருக்கா, இதை பத்தி இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா? நான் 21st கிளாஸ் எடுத்துட்டு நைட்டு கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன். 22nd வந்து ராமச்சந்திரன் தான் கிளாஸ் எடுப்பாரு. சரியா? ஓ, நீ இருக்க மாட்டியா? 22nd வீட்ல. ஓ, ஃபங்க்ஷன் உனக்கு. 22nd லீவ் விட்டாங்க. லீவ் விட்டுருவோம். சரி, ஓகே. எனிவே இவங்களுக்கு போதுமான அளவுக்கு இது இருக்கு. எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து இது வந்துருச்சு. நம்ம இனி வந்து என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, பிரிண்டட் மேட்டர்ஸ்ல வந்து நீங்க அதெல்லாம் செக் பண்ணீங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. டேங்லர், ப்ரோஷர், இது எல்லாமே முதல்ல வந்து அது இந்த எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா அதுக்குள்ளேயும் உள்ள வரும். சில விஷயங்கள் வராது. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ப்ரோஷர்ஸ்ல இருக்காது ஜென்ரலா. ஆனா பேம்ப்ளெட்ஸ்ல இருக்க சான்சஸ் இருக்கு. இப்போ பேம்ப்ளெட் எடுத்தாலும் சரி, ஒரு போஸ்டர் எடுத்தாலும் சரி, ஒரு டேங்லர் எடுத்தாலும் சரி, சில ஐ கேச்சிங் ஐடியாஸ் வந்து மார்ஜின்குள்ள உள்ள போகும். டெலிபரேட்டா ஒரு ஸ்டார் ஒன்று போடுவாங்க, ஒரு மெடல் மாதிரி ஒன்று போட்டு, ஒரு ரிப்பன் மாதிரி, அது வந்து மார்ஜின்குள்ள உள்ள போயிட்டு இருக்கும். இது இல்லாம ப்ளீடிங்னு ஒரு டேர்ம் ஒன்று இருக்கு. என்னன்னா, இப்ப வந்து இந்த போட்டோ வந்து எட்ஜ் வரைக்கும் வந்துருச்சு, இதுக்கு வந்து மார்ஜின் கிடையாது இல்லையா? மார்ஜின் கொடுக்கல. இதுக்கு மார்ஜின் கொடுத்துருக்காங்க, ஆனா மார்ஜின் வந்து கலர்டா கொடுத்துட்டாங்க. இதுக்கு மார்ஜின் கொடுக்கல. இப்ப இதோட கரெக்டா இவ்வளவு பெருசுக்கு படம் இருந்துச்சுன்னா, பேப்பர் கட் பண்ணும்போது கொஞ்சம் போல வெளியில கட் பண்ணியாச்சுன்னா வெள்ளை கோடு தெரியும். அன்இன்டென்ஷனல். சரியா? அது மாத்திரம் இல்லாம சப்போஸ் எண்டு வரைக்கும் வந்து மேட்டரே கட் ஆயிடக்கூடாது. இந்த சேர் வந்து அவ்வளவு தூரத்துக்கு வெளியில வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 மில்லிமீட்டர் கட் பண்ணா இருந்தா சேர் கட் ஆயிருக்கும். தட் வாஸ் நாட் இன்டென்ஷனல் இல்லையா? சேர் கட் ஆயிருக்கும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, படம் வந்து ஆக்சுவலா எவ்வளவுல கட் பண்ண போறாங்களோ
கட் பண்றதோட கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். இட் வில் பி பிரிண்டட். இட் வில் பி பிரிண்டட், பட் இட் வில் பி அவுட் சைட். மார்க்கிங் வந்து இருக்கும் அங்க வந்து, அப்படி ஒரு மார்க்கிங் இப்படி ஒரு மார்க்கிங் இருக்கும். அதான் கட்டிங் மார்க். அப்ப கட்டிங் மார்க்னு ஒண்ணு இருக்கும். சரியா? நான் இங்க இதெல்லாம் தனியா எழுதுறேன்னா இப்ப நான் வந்து எழுதிட்டு ஜாஸ்தி எக்ஸ்பிளைன் பண்ணல, இங்கே எக்ஸ்பிளனேஷன் எழுதல அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து போய் கண்டுபிடிச்சு நோட்ஸா எழுதி வச்சுக்கிறது, விஷுவல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து, பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் கூட எடுத்து நீங்க வந்து உங்க புக்ல ஒட்டி வச்சுக்கலாம். இட் வில் பி யூஸ்ஃபுல் லேட்டர். சரியா? அப்ப கட்டிங் மார்க்னு ஒன்று இருக்கு. அந்த கட்டிங் மார்க்குக்கு வெளியில இந்த பிக்சர்லாம் வந்தாகணும். இப்ப இந்த பிக்சர் வந்து ஸ்பேஸ் இருக்கு, ப்ராப்ளம் கிடையாது. வேற இடத்துக்கு போறேன்னு இப்ப இதுக்கு ப்ராப்ளமே கிடையாது. என்ன, ஏன் ப்ராப்ளமே கிடையாது? இங்க ஃபுல்லா ஒயிட் தான், எல்லா சைட்லயும் ஒயிட். இப்ப கட் ஆனா ஒண்ணும் இல்ல, நிறைய ஸ்பேஸ் இருக்கு, அதனால படம் கட் ஆகாது. வேற இது மேலைங்களையும் ஸ்பேஸ் இருக்கு. இங்க கட் ஆச்சுன்னா, இல்லாட்டி கட் ஆகாம ஒயிட் வெளியில வந்துருச்சுன்னா, அதனால ப்ளீடிங் வந்து ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அது கட்டிங் மார்க்ல இமேஜ் cutting mark is bleeding. அப்படின்ற ஒரு வேர்டு ஒன்று இருக்கு. கட்டிங் மார்க்னு ஒரு வேர்டு, ப்ளீடிங், இப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. சரியா? ஆனா இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பேசிக்ஸை விட ஒரு 2 கிரேட் மேல வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க பிரிண்டிங்கை பத்தி. சரியா? நாம 21st வர்றப்ப மற்ற பிரிண்டட் மேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, டேங்லர், ப்ரோஷர், இதுகள்லாம் பத்தி பேசுவோம். சரியா? அதெல்லாம் பத்தி பேசிட்டு அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து நம்ம அந்த லிஸ்ட் ஒண்ணு போட்டோம் இல்லையா, எவ்வளவு கிளாஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு. 35வது கிளாஸ் இது. 35? ஆமா. அவ்வளவுதானா? ஆமா, கிட்ட ராமச்சந்திரன் சொல்றத பாருங்க, அவ்வளவுதான். 15 கிளாஸஸ் இருக்கா இன்னும்? ஆமா, 15 கிளாஸஸ் இருக்கு. 15 35 17 கிளாஸஸ் இருக்கு. ஆயில் முடிச்சாச்சேயா, ஆயில் முடிச்சிட்டோம், வாட்டர் கலர் முடிச்சிட்டோம், ஆயில்ல 3. என்னையா? கிராபிக் முடியறது 40-42 தான் முடியும். 40-42 முடியும். நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் உங்கள்ட்ட நேத்து, 40-42 தான் முடியும். இது என்னமோ ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு. ஆனா எல்லாம் எதுவுமே மிஸ் பண்ணல. கரெக்டான ஸ்பீட்ல போச்சு. நான் அந்த சிலபஸ் அனுப்பியிருந்தேன், பாத்தீங்களா எல்லாரும்? எல்லாரும் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், அதாவது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே நடந்திருக்கு. வேற எக்ஸ்ட்ராவாவே ஆக்சுவலா செஞ்சிருக்கோம், செஞ்சும் கூட நமக்கு ஃபாஸ்டா முடிஞ்சிருச்சு. சார் நாங்களே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கோம் சார், அதனால சீக்கிரம் முடிச்சிட்டோம். கரெக்ட், உண்மையான பேச்சு. இல்ல இப்ப என்னன்னா, கேள்விகள் வந்து கரெக்டா கேட்டுக்கிட்டு இருந்ததுனால வந்து சப்ஜெக்ட வந்து குயிக்கா முடிக்க முடிஞ்சு. ஆக்சுவலா நான் குயிக்கா முடிக்கிறதா எனக்கே தோணல. ஆனா இந்த இடையில நிறைய தடவை சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம். இது வந்து எனக்கு ஒரு செமஸ்டர் சப்ஜெக்ட். கிராபிக்ஸ்ன்றது எனக்கு ஒரு செமஸ்டர் சப்ஜெக்ட். 6 மாசம், வாரத்துக்கு 5 நாள்
நியர்லி 1 hour of the 45 minutes to 50 minutes class, weekly 5 days, ஒரு செமஸ்டர். ஒரு செமஸ்டர் would be nearly 4.5 months. அப்படி எடுத்துதான் இந்த சப்ஜெக்டை முடிப்பேன். பட் we have completed it. நீங்களாம் புத்தாலித்தனமா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுதான் இல்லையா? இல்ல இந்த குரூப்லயா? அது வேற குரூப் நினைக்கிறேன். இல்ல, கேள்விகள் கேட்கக்கூடிய ஆட்கள் நிறைய இருந்தாலும் நான் உன்னைய சொல்லவே இல்லைம்மா. உடனே உடனே சார் ஆரம்பிச்சிடும். சரியா? இப்ப வேற யாருக்காவது ஏதாவது இது சந்தேகங்கள் இருக்கா? ஆமா சார், அதுல பர்டிகுலரா சந்தேகம் இல்ல சார். பட் இப்ப அந்த சிலபஸ்ல நான் ஆக்சுவலி நீங்க கேட்டதுனால நான் இப்ப சொல்றேன். அந்த சிலபஸ்ல இப்போ வந்து ஐசோமெட்ரிக் டிராயிங் அப்படின்றது நம்ம பண்ணிருக்கோம் சார். ஆனா அதுல வந்து ஏதோ 3 ஆப்ஜெக்ட்ஸ் போட்டிருக்கீங்க. அது என்னதுன்னு எனக்கு புரியல சார். ஐசோமெட்ரிக் டிராயிங்ல வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் செஞ்சு காட்டிட்டேன். சரியா? ஆமா சார். அது இல்லாம நான் வந்து 3 போஸ்ட் பண்ணிருக்கேன் நம்மளோட டிஸ்கஷன் குரூப்ல. ஆமா சார். அது அத டெவலப் பண்ணுங்கன்றேன். ஓகே. அதாவது இந்த ஓகே, மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவும் குயிக்கா சொல்லிடுறேன். அத என்னன்னா, பெர்ஸ்பெக்டிவ் இல்லாமல், அந்த பெர்ஸ்பெக்டிவ் இஸ் ஷோயிங் an object in almost reality. That objects, the parts near you look bigger than the parts going away from you. Objects are the same size, seem to become smaller as they recede from us. இல்லையா? தூரத்துல போக சிறுசாயிட்டு போகுது. அது இல்லாமல் டிராயிங் போடும்போது எல்லா சைடையும் ஒரே சைஸ்ல காட்டுறது வந்து அதத்தான் ஐசோமெட்ரிக்னு சொல்றோம். சரியா? இப்ப என்னன்னா, ஐசோமெட்ரிக் டிராயிங் ஒரு 10 minutes எடுத்துக்கிறோமா, இல்லாட்டி நெக்ஸ்ட் கிளாஸ்ல வச்சுக்கலாமா இத? சார், இன்னொரு 2 கேள்வியும் ஜாயிண்டா இருக்கு சார். எல்லாத்தையும் வேணா சேர்த்து அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கலாம். சரிம்மா. என்னம்மா இன்னும் 2 கிளாஸ் இன்னும் கேள்வி நம்ம கேட்டு. இன்னொன்னு வந்து இந்த வாட்டர் கலர் பெயிண்டிங்ல பேர்ட், கிளவுட், ட்ரீ, இது 3 இன்னும் நம்ம பண்ணல சார். அந்த கிளவுட் கூட பண்ணிருக்கோம். ட்ரீயும் சார் நீங்க இது தனித்தனி ஆப்ஜெக்ட்டா ஒரு தடவை வரைஞ்சு காமிச்சிருங்க சார். இல்ல, நமக்கு டைம் இருக்கிறதுனால செய்யலாம். இல்ல, டைம் இருக்கு. அது என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, வாட்டர் கலர்ல லேண்ட்ஸ்கேப்ல வந்து இது இல்லாமையே வரைய முடியும். நான் பேர்ட் ஆக்சுவலா வரைஞ்சு காட்டியிருக்கேன். இல்ல, அந்த ஹோல் இப்ப இது வந்து as an element ன்னு சொல்றீங்க, not as a picture. இல்ல, கிடையாது. ஏன்னா இப்ப என்னன்னா 3 தான் நமக்கு. அதாவது கலர் இல்ல பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா 3 தான் சப்ஜெக்ட். ஒரு லேண்ட்ஸ்கேப், ஒரு லேண்ட்ஸ்கேப், ஒரு ஸ்டில் லைஃப், ஒரு போர்ட்ரேட். இது 3 தான். சரியா? இப்ப போர்ட்ரேட்ல வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம காட்டுறோன்றத சொல்றேன். அனாட்டமிக்கல் ஃபீச்சர்ஸ். அப்ப மூக்கு, கண்ணு, வாய். போர்ட்ரேட்ல மூக்கு, கண்ணு, வாய், காது, கழுத்து, தலை, ஹேர் அப்படின்னு சொல்ற அது தனி. ஹேர்ன்றது அது ஹேண்ட்லிங்கே தனி. சரியா? பேக் டிராப் அது ஒண்ணு. ட்ரேப்பரி, ட்ரெஸ் கொஞ்சம் தான் காட்டுவோம். ஆக்சுவலா ட்ரெஸ் எப்படி போர்ட்ரேட் வர்றப்ப எப்படி ட்ரெஸ்ஸை காட்டுறது, ஸ்டில் லைஃப் வர்றப்ப எப்படி ட்ரெஸ்ஸை காட்டுறது. ஸ்டில் லைஃப்லயும் துணி காட்டுறோம் இல்லையா? அப்ப அந்த ட்ரேப் வேற மாதிரி இருக்கு, போர்ட்ரேட் வர்றப்ப ட்ரேப் வேற மாதிரி இருக்கு. அப்ப போர்ட்ரேட்னு சொல்லிட்டு வர்றப்ப ட்ரேப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அப்ப ட்ரேப்பரி வந்து இட்ஸ் அன் இன்டெகிரல் பார்ட். அதுல ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிருக்கு. அப்ப ஜுவல்லரி தனியா செஞ்சு காட்டுறது இல்லை, இட்ஸ் அன் இன்டெகிரல் பார்ட். ஓகே. அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப்னு சொல்லிட்டு வர்றப்ப ஒரு என்னுடைய லேண்ட்ஸ்கேப்ஸே கிளாஸஸ் மற்ற பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்த கிளாஸஸே எடுத்து பார்த்தா, இந்த சைனீஸ் பெயிண்டிங்ஸ், நான் இந்த கொடைக்கானல்ல செஞ்ச பெயிண்டிங் கூட பார்த்தோம்னா
சைனீஸ் பெயிண்டிங்னு ஒன்று செய்வேன். ஆக்சுவலா அதுல வந்து மலை மத்தனம் இருக்கும், லேச மரம் அப்படி எப்படி எப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும், மிஸ்டியா இருக்கும், ஒன்று வேற எதுவுமே இருக்காது. இதுலாச்சும் வாட்டர் கலர் வாட்டர் ஃபால்ஸ் போட்டிருந்தேன். அப்ப இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் காட்டணும் அப்படின்றது வந்து நான் வந்து இந்த சிலபஸ் போட்டது எனக்காகவோ என் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவோ நான் போடல. மற்ற டீச்சர்ஸ் உள்ள வர்றாங்க. நானும் ராமச்சந்திரன் மாத்திரம் தான் டீச்சர்ஸா இருந்தோம். ராமச்சந்திரன் சார் வந்து ஆக்சுவலா வந்து இங்க வந்து நம்மளோட உட்கார்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரே தவிர அவர் வந்து ஒரு நான் எம்ப்ளாய்டு. ராமச்சந்திரன் சார் வந்து பிரிட்ஜ் அகாடமினால எம்ப்ளாய்டு கிடையாது. அவர் அவர் அவருடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து உள்ள உட்காந்துட்டு இருக்காரு அவர். இப்ப இன்னும் 2 பேரை எம்ப்ளாய் பண்ணி மற்ற குரூப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. 7 வரைக்கும் நாங்க எடுத்தோம், 8, 9 வேற குரூப் எடுத்துச்சு, வேற 2 பேர் எடுத்தாங்க, 10 நாங்க எடுத்தோம், 11 வேற குரூப், நம்மது 12, 13, 14 வேற யாரோ எடுக்கிறாங்க, 15 நான் எடுக்கிறேன், இப்ப 16 வேற எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்களும் ஒரே ஸ்டாண்டர்ட்ல தானே டீச் பண்ணணும் இல்லையா? பிரிட்ஜ் அகாடமில டிஎஃப்ஏ அப்படின்னா இவங்க இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. அப்ப ஒரு சப்ஜெக்டுக்கும் எத்தனை நாள் கொடுக்கறது மேக்சிமம்? அதுக்கு மேல கொடுக்க முடியாது. 52 வீக்ஸ்ல வந்து எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணி ஆகணும். அப்ப வாட்டர் கலர்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஃபிகர்ஸ், பேர்ட்ஸ், ட்ரீஸ், வாட்டர், ஸ்கை, லேண்ட்ஸ்கேப்னா உடனே நம்ம ஊர்ல அவங்க லேர்ன் பண்ணது, அவங்களுக்கு டீச் பண்ணப்பட்டது அதுதான். அவங்க வந்து டீச்சர்ஸா வர்றாங்க, அவங்களுக்கு தனியா டீச்சர்ஸ் ட்ரைனிங்னு ஒன்றும் கொடுக்க முடியல. சரியா? என்ன ஆகுதுன்னா, நான் ஏன் இவ்வளவு கிளியரா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்களாம் டீச்சர்ஸா வந்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு உள்ள வந்து இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல ஃபுல் ஃபிளெஜ் டீச்சர்ஸா வந்து சொல்ல முடியும். இப்ப பேர்ட்ஸ் எப்படி வரைகிறதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. சிலர் பேர்ட்ஸ் வரைஞ்சிருப்பாங்க, ரொம்ப கேவலமா இருக்கும். ட்ரீஸ் இப்படிதான் வரையணும்னு ஒரு கணக்கு இருக்கு. பக்கத்துல இருக்கிற ட்ரீ 2, 3 கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ். ஒரு ஃபாரஸ்ட் இருக்குன்னா எல்லா ட்ரீயும் ஒரே ட்ரீயா இருக்காது. ஒரு பிளான்டேஷன்னா எல்லா ட்ரீயும் ஒரே ட்ரீயா இருக்கலாம். வரிசையா ஒரு 150 தென்னை மரம் வந்து ஒரு பீச்ல போட்டோம் அப்படின்னா கன்றாவே இருக்கும். தேர் பி அதர் ட்ரீஸ், தேர் ஷுட் பி அதர் ட்ரீஸ். இப்ப டிஸ்டன்ஸ்ல ஒரு சின்ன மலை இருக்கு, அதுல வேற மாதிரி ட்ரீஸ் இருக்கும். அப்ப ட்ரீஸ்ன்றது எப்படி வரைகிறது? அதைத்தான் மெயின் பண்ணியிருக்கேன் அதுல. ஆனால் நமக்கு டைம் இருந்தால் அதனால வந்து இது வந்து நம்ம மிஸ் பண்ணல. நோபடி இஸ் கோயிங் டு ஆஸ்க் யூ டு பெயிண்ட் an animal or a bird அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா வராது கொஸ்டின்ஸ். you will be given total freedom to choose your medium, choose your size and choose your A5க்கு வராது, A4 A3 செய்யலாம்னு சொல்லுவாங்க. ஆயில் பெயிண்டிங் எக்ஸாமுக்கு செய்ய வேண்டாம்னுவாங்க, ஏன்னா இட் ஒன்ட் ட்ரை. அக்ரிலிக் செய்யறதா இருந்தா செய்யலாம். சப்ஜெக்ட், எனி சப்ஜெக்ட் யூ கேன் சூஸ். என்ன வாட் ஷுட் இட் ஹேவ்? இட் ஷுட் ஹேவ் அ கிளியர் ரெப்ரசன்டேஷனல் இமேஜ். இப்போ ஒரு டேபிள்னா டேபிள் மாதிரி இருக்கணும். அது என்ன டேபிள்? 4 கால் இருக்கக்கூடிய டேபிளா? 3 கால் டேபிள்னு இருக்குல்ல, இருக்கு. 2 கால் சுவத்துல மாட்டி இருக்கக்கூடிய டேபிள் இருக்கு. அப்ப என்ன டேபிள் இது? இது எதுக்காக இப்படி வச்சிருக்காங்க? அது மேல என்ன வச்சிருக்காங்க? அப்ப ஐடென்டிஃபையபிளா இருக்கணும். அண்ட் யுவர் கலரிங், யுவர் கலர் ஷுட் பி கிளீன் and your color should make sense. அப்ப டைமென்ஷன், பெர்ஸ்பெக்டிவ் தெரியுதா அதுல? Do you understand perspective? Do you understand direction of light and shadow? Reflected light ன்னு ஒன்று இருக்கு, are you showing that? இப்ப இதுகளை தான் பார்ப்பாங்க. இப்ப இதை வந்து நம்ம வந்து அந்த 3 பெயிண்டிங் உள்ள ஒரு போர்ட்ரேட், ஒரு ஸ்டில் லைஃப், ஒரு லேண்ட்ஸ்கேப்ல வந்து we show all the techniques, we show all the intellectual approach towards art. சரியாம்மா? வேறம்மா வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? இல்ல திவ்யா?
அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும்னு பேசணும். ஒண்ணு வந்து நான் இது 2 அனுப்பணும். இப்ப அந்த எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து அக்ரலிக் ஒண்ணு செய்யறோம். இப்ப இவர் நம்ம பேர் என்ன பண்பறிவு வந்து நீங்களாம் போனதுக்கு அப்புறம் பண்பறிவு கடைசியில கேட்டாப்புல போஸ்டர் கலர்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க் ஒண்ணு செஞ்சு காட்டுங்க அப்படின்னு. போஸ்டர் கலர்லயே குவாஷ்லயும் செய்யலாம். குவாஷும் போஸ்டர் கலரும் கிட்டத்தட்ட அதே தான். ஒபேக் வாட்டர் சால்யூபிள் மீடியம், ஒபேக் மீடியம். வாட்டர் கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட் மீடியம், குவாஷ் வந்து ஒபேக் மீடியம். போஸ்டர் கலரும் குவாஷும் ஒன்று, டெம்பரானு சொல்லுவோம். ஸோ வில் டூ சிம்பிள் பெயிண்டிங் வித் குவாஷ். சரியா? நம்ம வந்து ஒரு வில்லேஜ் ஸ்கேப் வந்து அக்ரலிக்ல பேலட் நைஃப்ல செய்ய போறோம். சரியா? இதை ஃபுல்லா நீங்க ஒரு தடவை வெரிஃபை பண்றீங்களா? நான் வந்து அந்த இமேஜஸ் அனுப்பி விடுறேன். நான் இமேஜஸ் போஸ்ட் பண்றேன். ஓகே தென் தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணிடுவா. தேங்க்யூ சார். தேங்க்யூ.